பறிபோகும் தமிழர் வாழ்வுரிமை என்ற தலைப்பில் மத்திய மாநில அரசுகளின் துரோக நடவடிக்கைகளை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாறும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்து தலைமையேற்று நடத்தி மாவட்ட கட்சியின் மாவட்ட செயலர் மதிப்பிற்குரிய தோழர் கெதர் பிஸ்மி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவரையும் வரவேற்று கட்சி பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட வடக்கு செயலாளர் அருமை சகோதரர் மாரிச்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநில செயற்குழு உறுப்பினர் TS மணி அவர்களே, தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர், எங்களுக்கெல்லாம் இளைஞராக சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகின்ற மதிப்பிற்குரிய அச்சர் தேவசகாயம் அவர்களே, தெற்கு பொருளாளர் அருமை தோழர் பாவேந்தர் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் வடக்கு அருமை சகோதரர் ரோபி பிரபாகரன் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் ராமர் பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கனல் கண்ணன் அவர்களே, தென்மண்டல இளைஞரணி செயலாளரும் சிறப்பானதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் சரவண்குமார் அவர்களே, மாநில அமைப்புக்குழு உறுப்பினர் அருமை தம்பி குமரவேல் அவர்களே, தென்மண்டல தமிழர் படையினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அம்பை தமிழ்ச்செல்வன் அவர்களே, மதுரை பாரதி அவர்களே, சரவணன் அவர்களே, ராஜேஷ் கண்ணா அவர்களே, தம்பி திருப்பூர் சதீஷ் அவர்களே, இந்த நிகழ்வில் தூத்துக்குடியில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு எங்கள் மாவட்ட செயலருக்கு எல்லா நிலையிலும் ஒத்துழைக்கின்ற மாநில மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அருமை சகோதரர் மோகன்ராஜ் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, முருகன் அவர்களே, அருணிசாமி அவர்களே, செல்வம் அவர்களே, புலிப்பாண்டியன் அவர்களே, முத்து அவர்களே, அஜிஸ் அவர்களே, சார்லஸ் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, அக்கீம் அவர்களே, அந்தோனி அவர்களே, ஷேக் அவர்களே, சுந்தர் அவர்களே, ஹரிராம் அவர்களே, கனகராஜ் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, முருகேசன் அவர்களே, ஜெப அவர்களே, மாரியப்பன் அவர்களே, குமார் அவர்களே, பொன் இசக்கி அவர்களே, முருகன் அவர்களே, பெருமாள் அவர்களே, கருப்புசாமி கண்ணன் அவர்களே, முனீஸ்வரன் அவர்களே, முருகன் அவர்களே, குருசாமி அவர்களே, கதிரவன் அவர்களே, அன்பழகன் அவர்களே, காண்டிபன் என்கிற அர்ச்சுனன் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, சங்கர் அவர்களே, பவுல்ராஜ் அவர்களே, இசக்கியப்பன் அவர்களே, வேணி அவர்களே, இந்திரா அவர்களே, வேலம்மாள் அவர்களே, ஒயிட் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, அருள்தாஸ் அவர்களே, மாரி கிருபாகரன் அவர்களே, ஷாஜகான் அவர்களே, கார்த்திக் அவர்களே, அனிபா அவர்களே, சேதுராமன் யாதவ் அவர்களே, ராஜா அவர்களே, ராஜேஷ் கண்ணா அவர்களே, சபரி சங்கர் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, காயத்ரி அவர்களே, இசைக்கு ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வழக்கறிஞர் முத்து மாரியப்பன் அவர்களே, அருமை சகோதரர் வருகின்றிருக்கின்ற என்னோடு தோழமையோடு தமிழ் சமூகத்தின் பல்வேறு வாழ்வுரிமை சிக்கல்களில் கைகோர்த்து களமாடி வருகின்ற SCP கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா தகலான் பாகியனுடைய கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் மைதீன் கனி அவர்களே, அவரோடு வருகின்றிருக்கின்ற அன்பு தோழமை நண்பர்களே, தமிழர் விடியலுக்காக சென்றிருக்கின்ற அருமை நட்புக்குரிய டைசனுடைய துயர் விடியல் கட்சியை சார்ந்த அருமை தம்பிமார்களே, எனது அருமை தாய்மார்களே, தமிழ் வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, காவல்துறை நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்முடைய தமிழக செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல் எதற்காக வடதமிழ்நாட்டில் பிறந்த வேல்முருகன் தூத்துக்குடிக்கு வர வேண்டும், தூத்துக்குடியில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும், இங்கே நாங்கள் கத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை எல்லாம் குறித்து இங்கு எனக்கு முன்னால் பேசிய தலைமை நிலைய செயலாளரும் என்னுடைய அருமை சகோதரர் ஜெரோன்குமார் அவர்களும், முருகானந்தம் போன்றவர்களும், மாவட்ட செயலாளர் கெதர் பிஸ்மி போன்றவர்களும், மாரிச்செல்வம் அவர்களும் பேசிப்பார்கள். எனது அருமை தூத்துக்குடி பகுதியில் வாழ்கின்ற என் அனைத்து தமிழ் உறவுகளே, இன்றைய தமிழ் சமூகம் ஒரு இக்கட்டான ஒரு சூழலை நாம் சந்தித்திருக்கிறோம்.
சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டுகால வரலாற்றில் நாம் சந்தித்திராத மிகப்பெரிய துயரத்தையும் துன்பத்தையும் கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற நரேந்திர மோடி என்கிற பாரதிய ஜனதா அரசு எப்படியாவது தமிழரையும் தமிழ் நிலத்தையும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியல, நரேந்திர மோடிக்கு ஒற்றைனா ரொம்ப பிடிக்குது. ஒற்றை மதம்ன்றார், ஒற்றை மொழி இந்தின்றார், ஒற்றை மதம் இந்துன்றார், ஒற்றை உணவு தான்றார். நீ கோழி ஆடு மாடு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றார். இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட, பல்வேறு சிற்றரசரை கொண்ட, பல்வேறு பேரரசர்களை கொண்ட, பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு கூட்டரசு, ஒரு நாடு. தனித்தனி நாடுகளாக இருந்து பிற்காலத்தில் கூட்டரசாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. இந்த நாட்டின் பொறுப்புக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள், நீ என்ன உணவை சாப்பிடணும் நான் தான் தீர்மானிக்கணும்னு சொல்றார். நீ எந்த மதத்தில் இருக்கணும் இருக்கக்கூடாது நான் மத சட்டம் கொண்டு வருவேன்றார். பொது சிவில் சட்டம் நான் கொண்டு வருவேன்றார். அப்புறம் கேட்டா இப்ப வரி எல்லாம் பத்தி இங்க சொன்னாங்க பாருங்க, ஆதங்கப்பட்டு ஒற்றை வரி தான் இருக்கணும், அதுக்கு ஜிஎஸ்டின்றார். அந்த வரியெல்லாம் வசூல் பண்ணி நான் கொண்டு போயிடுவோன்றார். அவருக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே ஒற்றை தான். இன்னைக்கு அந்த அமைச்சரவையில் யாராச்சும் உங்களுக்கு அந்த நரேந்திர மோடியை தவிர வேற முகங்க ஆளு என்ன இலாக்கா என்ன துறை யாருக்காச்சும் தெரியுதா? அவரும் ஒற்றையால் சர்வதிகார ஒரு ஆட்சி. இன்றைக்கு இந்த நரேந்திர மோடி தமிழ் சமூகத்தை எப்படியாவது சிதைத்து சின்ன பின்ன படுத்தி இங்க இருக்கிற சமூக ஒற்றுமையை சீர்குலைத்து, இங்க இருக்கிற மத ஒற்றுமையை சீர்குலைத்து, எப்படியாவது புறவாசல் வழியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சி உத்தரப்பிரதேசத்திலே கூட பலித்து விட்டது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பலிக்கவில்லை. காரணம், இங்கு தமிழர்கள் மதத்தால் சண்டையிட்டுக் கொள்வதில்லை, ஆனா சாதியால சண்டையிட்டுக்கிறான். தென் மாவட்டமா தேவேந்திரர்கள் வன்னியர் முக்குளத்தூர் வெட்டிங்க, வடக்கே வன்னியர் பறையர் நீங்க வெட்டிங்க, கொங்கு மண்டலமா அருந்திய கவுண்டர்கள் முட்டிங்க மோதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சண்டை போட்டுருக்கோம். சாதி சண்டையில ஒன்றும் லாபம் இல்லை. அப்படியே சாதி சண்டையில சில சாதி தலைவர்கள் லாபம் கிடைக்குது. அப்ப எந்த சண்டை உருவாக்கினா தனக்கு லாபம் கிடைக்கும் பார்க்கிறான். பெரும்பான்மை இனம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்து மக்களை அப்பாவி முஸ்லிம் சகோதரனுக்கு எதிராக, அப்பாவி கிறிஸ்துவ சகோதரனுக்கு எதிராக மோத விடுவதற்கான ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை தான் மோடி ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்து மிக கணக்கச்சிதமாக செய்து வருகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நான் சொன்ன மாட்டுக்கறிக்கு தடை. சரி, இந்த மாட்டுக்கறிக்கு தடை, ஜிஎஸ்டி வரி, இது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு தமிழர் நிலத்துல நமக்கான உரிமை என்ன இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா உரிமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசு நம்மிடமிருந்து கபாலிகரம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே உட்கார்ந்து இருக்கிற நூற்றுக்கணக்கான என் தாய்மார்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை செல்வங்கள் இந்த மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலத்தில் இவர் முதல்ல எடுத்த முடிவு என்ன தெரியுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த என் தமிழ்ச்சாதி வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும், அது கிறிஸ்துவராக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், தலித்துகளாக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், தேவேந்திராக இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், ஆதித்தமிழராக இருக்கலாம், கல்லராக இருக்கலாம், மறவராக இருக்கலாம், அகமுடியராக இருக்கலாம், நாடா இருக்கலாம், செட்டியாரா இருக்கலாம், பிள்ளைமாதராக இருக்கலாம், யாதவராக இருக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்ச்சாதிகள் இருந்தாலும் அந்த தமிழ்ச்சாதி வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் தன் தாய் வழி தமிழ் வழி கல்வியிலோ அல்லது மெட்ரிகுலேஷன் என்று சொல்லக்கூடிய பள்ளிகளிலோ இவன் இத்தனை ஆண்டு காலம் படித்து வந்தான்னா அவன் 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல என்ன மதிப்பெண் எடுக்கிறானோ அந்த 12ஆம் வகுப்பு மார்க் மதிப்பெண் அடிப்படையிலே அவனுக்கு இந்த பிசி, எஸ்சி, எஸ்டிசி, எம்பிசி என்கிற ஓபிசி என்கிற இடஒதுக்கீட்டு கோட்டாவில் புரட்சியாளர் அன்னை அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தின் மூலம் அந்த இடஒதுக்கீட்டு உரிமையும் தந்தை பெரியார் அவர்களும் விபி சிங் அவர்களும் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் காரணமாக இந்தியாவில் இருக்கிற இடஒதுக்கீட்டு உரிமையும், குறிப்பாக தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீட்டு உரிமையும் முதலில் ஆட்சிக்கு வந்தவனே கையை வைக்க முயற்சித்தார். அதுதான் இந்த நீட் என்ற ஒரு தேர்வு கொண்டு வந்தார். அந்த நீட் அப்படின்னா என்னன்னா, அந்த நீட் தேர்வு என்பது இந்தியில படிச்சு இந்தியில எழுதுற இந்தி படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல, இந்தி நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல அந்த தேர்வுக்கு தயாராக மாணவர்களை தயார்படுத்துவாங்க. ஆனா நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற நம்முடைய கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு
மேல்நிலைப்பள்ளிகளில் படிக்கிற இந்த மாணவ செல்வங்கள் இந்தி என்கிற நீட் தேர்வை, இந்தியில் இருக்கிற கேள்வி பதிலுக்கு அடங்கிய அந்த கொஸ்டின் பேப்பரை, அதுக்கான பதில தமிழ் வழி தாய் வழி பள்ளியில படிச்சுட்டு இவங்க இந்தியில கேட்கிற கொஸ்டின் பேப்பருக்கு எப்படி பதில் எழுத முடியும்? அது மோடிக்கு தெரியும், மோடி அமைச்சருக்கு தெரியும், மோடி அமைச்சர்கள் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு தெரியும். இவன் எதிர்கொள்ளவே முடியாது, இந்த தேர்வில் இவன் எழுதவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது. அப்படி முடியாத போது இவர்கள் படிக்க வேண்டிய மருத்துவர் என்று சொல்லக்கூடிய MBBS இடங்களை எல்லாம் மோடி முன்னேறிய சாதி மக்களுக்கு அந்த மருத்துவ டாக்டர் என்கிற அந்த படிப்பை கொடுப்பதற்காக இந்த தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய இந்த பிள்ளை செல்வங்களுடைய மருத்துவ கனவில் கை வைக்க முயற்சித்தார். அந்த முயற்சியை ஒற்றை மனுஷியாக இருந்து முறியடித்தவர் தான் ஜெயலலிதா என்கிற அதிமுகவின் தலைமை. ஆனா இங்க தலைமையிலே சொன்னார் போல இன்னைக்கு இருக்க அதிமுக தலைமை எப்படி இருக்கு? OPS ஒரு அணின்றாங்க, EPS ஒரு அணின்றாங்க, எடப்பாடி அப்புறம் அவர் பையன் அதை தனியா அவரு ஒரு அணின்றாங்க, OPS பையன் அவரு அதை தனியா ஒரு அணியை கட்டமைக்கிறாருன்றாங்க, TTV தினகரன் ஒரு அணின்றாங்க, TTV திவாகரன் ஒரு அணின்றாங்க. இன்னைக்கு இவர்கள் எல்லாம் அணி அணியாக பிரிய போய் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் இன்றைக்கு பிணியா பூச்சிட்டு இருக்குது. இதை மிக சாதுரியமாக, லாபகரமாக இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த ஒரு ஏழை தாய் பெற்றிருக்கிற பிள்ளை, இங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த ஆண்மகள், தம்பிகள், பிள்ளைகள் தமிழ்நாட்டில் அவ்வளவு சீக்கிரம் MBBS டாக்டர் ஆக முடியாது. அதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்பாடை மத்திய பாரதிய ஜனதா அரசு செஞ்சிச்சு. ஏன்னா இம்மானால நம்முடைய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச பையன் அந்த +2 மதிப்பெண் அடிப்படையில் அவன் 1000 மார்க்குக்கு 1200 மார்க்குக்கு அவன் கட்டாப் என்ற அடிப்படையில் ஒரு திட்டமான ஒரு மதிப்பெண் அவன் எடுத்தான்னு வச்சுங்க, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்வி 23 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இந்த 23 அரசு கல்லூரிகள்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த அரசு பள்ளியில படிக்கிற, கிராமப்புறத்தில் இருக்கிற டீ கடை வச்சிருக்கிற புள்ள, கக்கூஸ் கடுவரம் விட்டு புள்ள, சாதாரண கூலி வேலை போகிற ஏழை விவசாயி விட்டு புள்ள, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், பேருந்து டிரைவர் என்று சொல்லக்கூடிய ஒழிக்க ஓட்டுநர்கள் வீட்டு பிள்ளை, யார் வீட்டு பிள்ளை வேண்டுமானாலும் 12ஆம் வகுப்பில் அரசு சொல்ற அந்த குறைந்தபட்ச கட்டாப் மதிப்பெண் எடுத்தால் அவனுக்கு வீடு தேடி இலவசமாக MBBS படிப்பதற்கான அழைப்புதல் வரும். ஆனால் அது வரவிடாமல் தடுக்கிற ஒரு சதி செயலைத்தான் இந்திய அரசு, மோடி அரசு நயவஞ்சகமாக இன்றைக்கு செய்திருக்கிறது. இன்னைக்கு அப்படி செய்யறதால என்ன ஆகும்னா, நம்ம வீட்டு பிள்ளை யாரும் நம்ம ஹிந்தி படிக்கல, CBSல போய் அவன் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் எழுத முடியாது, நீட்டு தேர்வுக்கு நம்ம கோச்சிங்கும் போக முடியாது. கோச்சிங் சென்டருக்கு போனா கோச்சிங் சென்டர் 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் கேட்கறான். இங்க உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களை நான் பார்க்கிற, வரும்போது இறங்கி நடந்து கும்பிட்டுக்கிட்டு வந்தேன். ஒரு தாயினுடைய கழுத்திலையும் மூக்குத்திலையும் கூட ஒரு குண்டு மணி அளவு கூட தங்கம் கிடையாது. பாவம் எல்லாம் ஏழை உழைக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கம். இந்த பாட்டாளி வர்க்கத்தின் பிள்ளை செல்வங்கள் போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆண்டு முழுவதும் +2 படிச்சது பத்தாது, 1ஆவது இருந்து 12ஆம் ஆண்டு காலம் அவன் 12ஆவது வரைக்கும் படிச்சது பத்தாது. நீ போய் இந்த நீட்டுக்கான கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து ஸ்பெஷல் கிளாஸ்ல பயிற்சி எடுத்து அதுக்கு பிறகு அவன் கேட்கிற கேள்வியை போய் எழுதுன்னு சொன்னா அது அவால் வீட்டு பிள்ளை மட்டும்தான் எழுதும், இல்ல மார்வாடி குஜராத் வீட்டு பிள்ளை மட்டும்தான் எழுதும். இங்க இருக்கிற குப்பம் புள்ள, சுப்பம் புள்ள, முனிசாமி புள்ள, கன்சாமி புள்ள, வெள்ளக்கண்ணு புள்ள எங்க எழுதும்? முடியாது. நீ என்னடா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு டீ ஆத்திரம் புள்ள, மாடு மேய்க்கிற புள்ள, ரோட்ல விவசாயம் செய்யற புள்ள, கிராமத்துல குடிக்க தண்ணி இல்ல கூலி வேலை வர டாக்டர் ஆகுதா? நான் ஒரு கை பார்க்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு முடிவெடுத்துதான் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர் செல்வங்களுடைய மருத்துவர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் கனவை சிதைத்து நசுக்கி நாசமாக்கி இருக்கிறது நரேந்திர மோடி என்கிற இந்த பாரதிய ஜனதா மதவெறி பிடித்த அரசு. அதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமை உறவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மருத்துவ கல்வியை காலி பண்ணிட்டார். இன்னைக்கு அடுத்தது வர உங்க மாவட்டத்துக்கு அருகில் இருக்கிற இன்னைக்கு கூடங்குளம், இன்னைக்கு பாகிஸ்தான், சீனா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பாடம் போடணும்னா நம்முடைய எல்லையில வந்து சீனா வீரன் இந்திய ராணுவத்துடைய ராணுவ வீரனை எட்டி காலால உதைக்கிறான். யூடியூப்ல பறந்து செய்தி போயிட்டு இருக்கு. நெட்டி தள்ளி கையை வாங்கி அடிக்கிறான், துப்பாக்கி கட்டை திருப்பி அடிக்கிறான். கட்டு போய் நாடி பின்னால எல்லையை விட்டுட்டு ஏன் இந்த பாசிச நரேந்திர மோடி அரசுடைய வெளியுறவு கொள்கை இன்னைக்கு டோட்டல் ஃபெயிலியர். சீனா இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துறான்.
சீனா கொண்டு வந்து எல்லையில ராணுவத்தை குவிக்கிறான். நேற்றுக்கு அம்மையார் சொல்றாங்க, சுஷ்மா ஸ்வராஜ், இதுல நாம் அவசரப்படக்கூடாது, ராஜேந்திர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. என்ன ராஜேந்திர நடவடிக்கை? ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டு உலகத்துல ஃபெயிலியர் ஆன, தோற்று போன அணு உலையை கொண்டு வந்து கூடங்குளத்தில் கட்டுறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், மதுரை என்று சொல்லக்கூடிய சுற்று வட்டார தென் மாவட்டம் முழுவதும் நாளைக்கு சீனாகாரன் ஒரே ஒரு வீரை திருப்பி அணு உலையில போட்டான, நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அது குண்டு போட்டுதான் சாவரணும் இல்ல, அந்த அணு கழிவுகளை, அந்த அணு கழிவிலிருந்து வெளியேற கசிவுகளை சுவாசித்தாலே இன்னைக்கு பல பேருக்கு புள்ள பறக்காது, கருத்தரிக்காது. மிகப்பெரிய ஒரு பேராபத்து திட்டம். அங்க இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள் ஆண்டு கணக்க போராட்டம், அந்த போராட்டத்தை சுப உதயகுமார் என்கிற ஒரு தமிழன் ஒருங்கிணைத்தான். இன்னைக்கு அந்த போராடிய மக்கள் மீது 800 வழக்கு. எத்தனை வழக்கு? 800 வழக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு என்ன சொல்றான் நரேந்திர மோடி? அணு உலை ஆபத்தானது அல்ல, அணு உலை பாதுகாப்பானது. பாதுகாப்பான்னு சொல்ற அணு உலையில இன்னும் ஒரு நாள் கூட 1000 மெகாவாட் உற்பத்தி ஆகல. 3 நாள் ஓடுதுன்னா 30 நாள் ரிப்பேர்ன்றான். இது பாதுகாப்பானது அல்ல, இது பாதுகாப்பானது அல்ல, இது ஏமாற்று வேலை, இதனால எங்க மக்களுக்கு ஆபத்து இருக்கு, பாதிப்பு இருக்கு, இந்த அணு உலை எங்களுக்கு வேண்டாம் அந்த மக்கள் போராடுறான். இல்ல இல்ல நான் அங்கதான் கொண்டு வருவோன்றான். ஏன்னா வாங்கிய கமிஷனுக்கு நானு வித்து போன, ரிப்பேர் ஆன, மக்கி போன, மண்ணா போன, துருபிடிச்சு போன அந்த மிஷின் எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு தலையில கட்டணும். இது ஒப்பந்தம்ன்றான். தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டங்களுக்கு மதிப்பில்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லை. திட்டமிட்டு உலகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் அணு உலைகளை மூடிக்கொண்டிருக்கிறான். ஆனா கடல்ல கப்பல் விபத்து ஏற்பட்டு ஏதோ ஆயில் பரவி போயிச்சான். அந்த ஆயிலால மீன், நத்தை, நண்டு எல்லாம் கடல்வாய் உயிரினெல்லாம் சாவுமா. அந்த மீன் அதை உண்டு, அந்த மீனை வாங்கி நம்ம சாப்பிட்டா நம்ம உயிருக்கு ஆபத்து வருமா? அப்படி சென்னை முழுவதும் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி வரையில, கடற்கரை ஓர, காசிமேடு, ராயபுரம் எல்லா இடங்களையும் பரவி போச்சு. அப்படி பரவிய அந்த ஆயிலை அப்புறப்படுத்துவதற்கு லாய்க்கு இல்லாத, யோக்கி இல்லாத, இல்லாத, நவீன கருவி இல்லாத கக்கூசு கழுவுற வாலியால கொண்டு அள்ளிட்டு இருக்கான். நம்ம கிராமத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு வீட்டுல கக்கூசு ஒரு பிளாஸ்டிக் வாலி போட்டுருப்பான் பாருங்க, கைப்பிடி கொண்டு இல்லாத அந்த வாலியை கொண்டு கடலில் கலந்த அந்த ரசாயன கழிவை அப்புறப்படுத்துற இந்திய தேசம் நாளைக்கு இடிந்தகரையிலும் கூடங்குளத்திலும் அணு உலைக்கு விபத்து ஏற்பட்டால் அங்கே வாழ்கிற என் மீனவ மக்களை யார் காப்பாற்றுவது? என் தமிழ்ச்சாதி உறவுகளை யார் காப்பாற்றுவது? உங்ககிட்ட என்ன நவீன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு? ஒரு மண்ணும் கிடையாது. ஏன் அங்கேயும் இங்கேயும் போற? உலகத்துல இத்தனை நாடு, எந்த நாட்டை வேணுமாலும் எடுத்துங்க, உலகத்தின் எந்த நாட்டிலும் மனித கழிவுகளை மனிதனே அள்ளுகிற அவலம் இல்லை. எங்க ஐயா அப்துல் கலாம் அக்னி ஏவுகணை கொண்டு வந்தாரு, பிருத்திவி ஏவுகணை வந்துச்சு. இப்ப கூட ஒரே ஏவுகணையில எத்தனையோ நீங்க வானல ஆராய்ச்சி பண்றதுக்கு 12 நீங்க அனுப்புனீங்க. நான் கேட்கிறேன், அக்னி ஏவுகணை கண்ட எங்கள் இந்திய தேசம், பிருத்திவி ஏவுகணை கண்ட எங்கள் இந்திய தேசம், விக்ரந்த் போர் தாங்கி ராணுவ கப்பல், விமானம் தாங்கி ராணுவ கப்பலை கட்டமைத்திய எங்க இந்திய தேசம், ஏண்டா இந்த மனித மலத்தை மனிதர்களே இன்றைக்கு சாக்கடையில் முக்கி அழுகிற இந்த கேவலத்தை, இந்த அவலத்தை போக்குவதற்கு நவீன கருவி கண்டுபிடிக்க முடியாத நீங்கள் எப்படி எங்க கூடங்குளத்து அணு உலையை நீங்க காப்பாற்றுவீங்க? வெடி வந்தா, விபத்து ஏற்பட்டா அங்க இருக்கிற மக்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க? இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி பகுதியிலே அந்த துப்புரவு ஊழியர்கள் அந்த மலத்தை அள்ளுவதற்கு அந்த மலக்குழிக்குள் இறங்குகின்ற போது, அந்த பாதாள சாக்கடையிலே இறங்கி அதை சுத்தப்படுத்துகின்ற போது அதில் ஏற்படுகின்ற அந்த விஷவாயு தாக்கி மனித உயிர்கள் செத்து பிணமாக தூக்கி வீசப்படுகிறானே, அதை தடுப்பதற்கு இந்தியாவின் 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரு விஞ்ஞானம் உண்டா? ஒரு கருவி உண்டா? அதை தடுப்பதற்கு நடவடிக்கை உண்டா? இதையெல்லாம் கொண்டு வர முடியாத இந்திய அரசு, இதையெல்லாம் கொண்டு வர முடியாத உங்க டிஜிட்டல் இந்தியா என்னத்தை கொண்டு வருது? மாட்டுக்கறி சாப்பிடாத, தாடி வச்சிருந்தா அவன் தீவிரவாதி, கொல்லியா போட்டிருந்தா அவன் பயங்கரவாதி. சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுகின்ற 18 மாநிலங்களிலும் என்ன நடக்கிறது? வாட்ஸ்அப் என்கிற இந்த கருவியை நாம் தொடர்ந்து பார்க்கவே முடியவில்லையே. அப்பாவி கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய தலித்து பெண்கள், தலித்து இளைஞர்கள், அவன் பெற்றோர்களால் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு இளம் ஜோடிகள்
பெண்கள் வீதியில் நடந்து போன வாங்க நீங்க 2 பேரும் காதலா என்று அவர்கள் இருவரையும் அடித்து சித்திரவதை செய்து அம்மனமாக்கி ஒருவரை தோல்வியை சுமக்க வைத்து நடக்க விடுகின்ற காவி கூட்டத்தின் அராஜகத்திற்கு முடிவு கட்டுகின்ற அராஜகத்தை கண்டிக்கின்ற ஒரு கூட்டம் தான் இந்த பொதுக்கூட்டம். நினைச்சு பாருங்க, 50 பேர் 100 பேர் கூடிக்கிட்டு 2 அப்பாவி இளைஞர்களை பிடிச்சி கட்டி வச்சு அடிக்கிறதும், ஆடையை உருவறதும், மார்பு பிடிச்சி கசக்கிறதும், மார்பை மாறி மாறி கடிக்கிறதும், ஒருத்தனுக்கு 10 பேர் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போய் கற்பழித்து கொலை செய்கிற இந்த வீரச்செயலை செய்வதுதான் உங்கள் வல்லரசு இந்தியாவா? இதுதான் உங்கள் டிஜிட்டல் இந்தியாவா? என்ன பதிவில் போடிக்கிட்டு இருக்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாய்? ஒரு நடவடிக்கை கிடையாது. சொல்லுங்கள். எங்க கிதர் பிஸ்மி தூத்துக்குடியில மாட்டிருச்சு கடை இருக்கிறார். அவர் இன்னைக்கு நேரத்துக்கு வச்சிருக்கிறார். அவர் என்னைக்கு முஸ்லீமாக இருந்தாரா? அவன் முப்பாட்டம் காலத்துல கருப்பஞ்சுமா முன்சாமி காலத்துல இருக்கிறான். இங்க இருக்கிற என்னுடைய எஸ்டிபி சகோதரர்களா, இவர்கள் எல்லாம் யாரு? என்னுடைய தொப்புள்குடி உறவுகள் இல்லையா? இங்க இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் யார்? உன்னுடைய சாதி வெறியா, உன்னுடைய மத சண்டையால், போலி மத சண்டைகளால் ஐயா இந்த தொல்லையா வேணாண்டா நான் பாயா போறேன்னு போனவன் தான். எங்க கிதர் பிஸ்மி அப்பாவோ அல்லது அவங்க தாத்தாவோ அது முப்பாட்டனோ ஒரு முனுசாமியோ ஒரு குப்பனாவோ ஒரு வேல்சாமியோ ஒரு வேல்முருகனா தான் இருந்திருப்பார். நீங்க எண்ணி பாருங்க. ஆதிக்கம், அடிமைதனம், மத வெறி, சாதி வெறி. நான் பாயா போயிட்டா எல்லாரும் வணக்கம் பாய் நல்லா இருக்கலாம்பா. நீ தேவர் பாயா, நீ கல்லர் பாயா, நீ மரவர் பாயா, நீ வன்னியர் பாயா, நீ யாதவர் பாயா, நீ பறையர் பாயா, நீ தேவேந்திர பாயா, தேவேந்திர கூட வேளாளர் பாயா, இல்ல பல்லர் பாயா, அவனும் கேட்க மாட்டான். பாய் தான். நான் பாய எப்படி பாய் அப்படின்னு கூப்பிடுவான். எங்க ஊருக்கான எங்க மாமா கிதர் பிஸ்மியும் பாரு. இங்கே முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஆண்டாண்டு காலமாக கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடி என்று சொல்லக்கூடிய என் தமிழ் குடி இன்றைக்கு மதுரைக்கும் அருகிலே கீழடி என்கிற ஆராய்ச்சியிலே 50,000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த எங்கள் தமிழுடைய ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறது. எந்த மதமும் இல்லை, எந்த சாதியும் இல்லை, தமிழன். இந்த உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுத்தந்த இனம் தமிழ் இனம். அந்த 50,000 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய அகழ்வை இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு சொல்றான். இல்ல அமர்நாத் என்கிற தமிழன் சொன்னா இது 50,000 ஆண்டுகளுக்கு தொன்மை வாய்ந்த ஒரு இனம். நகர நாகரிகமாக வாழ்ந்தது. மகஞ்சோர்வ கரப்போ என்று சொல்லக்கூடிய சிந்துவெளி சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி நாகரிகம் என்று அவருடைய ஆராய்ச்சி, அவருடைய குறிப்புகள் அவர் எழுதி வைக்க தொடங்கிய பிறகு நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அவர்களை எதற்காக மாற்றீர்கள்? எதற்காக மனோகரனை மாற்றினீர்கள்? எதற்காக கீழடி அகழ்வாராய்ச்சி பணியை நிறுத்தினீர்கள்? ஏன் நிறுத்தினா? தமிழன் உலகத்துக்கே இதுவரைக்கும் என்ன சொல்லுவான்? குமரி கண்டத்தில் தோன்றியவன். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழினம், ஒரு 5000 ஆண்டு பழமை வாய்ந்த இனம். 5000 ஆண்டுகளா? 50,000 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த நகர நாகரிகம் கொண்ட, தொன்மை கொண்ட, வரலாற்று சிறப்பு கொண்ட, இலக்கியங்கள் கொண்ட எல்லா விதமான பொருட்களும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் எல்லா விதமான இன்றைய நாகரிகத்துக்கு முன்னோடியாக திகழ்கிறது. இது உலகத்தில் தலைச்சிறந்த மிகப்பெரிய ஒரு அகழ்வாராய்ச்சியாக இருக்கும் என்கிற குறிப்பை அனுப்பினார் ஒரு பச்சை தமிழன், அந்த அகழ்வாராய்ச்சியுடைய டைரக்டர் ஜெனரல் மனோகரன். அதற்காக இல்ல இது 2000 ஆண்டுன்னு போடணும், நான் போட முடியாதுன்னு சொன்னான். தூக்கி அவரை காத்திருப்போர் பட்டியலில் வச்சேன். நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அவர்களே, என் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தொன்மைக்கு விட்டு வச்சிருக்கியா? என் உணவை விட்டு வச்சிருக்கிறியா? எனக்கான கல்வி உரிமையை விட்டு வச்சிருக்கிறியா? இன்னைக்கு சட்டம் போட்டிருக்காங்க, இன்னைக்கு ஏற்பாடு பண்ணுங்க தெரியுங்களா? இங்க வழக்கறிஞர் முத்துமாரியப்பனுக்கு தெரியும், நம்முடைய எஸ்டிபி தோழர்களுக்கு தெரியும். இம்மா நாள் வரைக்கும் இங்க இருக்கிற நீதிபதிகளை தேர்வு பண்ற முறை தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு தேர்வாணைய குழுமம் ஒன்று இருக்கு. அந்த குழுமம் வழக்கறிஞர்கள் படித்து அந்த வழக்கறிஞர்களை தேர்வு வைப்பாங்க. அந்த டிஎன்பிசி தேர்வுல அந்த மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதிக்கு தேர்வு நடக்கும். அந்த தேர்வுல வெற்றி பெறுகின்றவர்கள் அந்த தேர்வுல வெற்றி பெற்ற பிறகு மேஜிஸ்ட்ரேட்டாக அவர்கள் மாவட்ட நீதிமன்றங்களிலும் வட்டார நீதிமன்றங்களிலும் நியமிக்கப்படுவார்கள், நடுவர் நீதிபதியாக. அதுக்கு பிறகு ப்ரமோஷன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜியா வருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜியா வந்த பிறகு அவங்க உயர்நீதிமன்ற நீதிபதியாக வருவார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்த பிறகு அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக செல்வார்கள். சில இளைஞராக ஒரு இளைஞராக இருந்து சட்டம் படித்து அவர் தேர்வு பெற்று வந்துவிட்டால் அவர்
இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை வரையிலும் இங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த என் தமிழ்குடி சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் வர முடியும் என்கிற நிலை இன்று வரையில் தமிழ்நாட்டு அரசியலே இடஒதுக்கீட்டு என்கிற உரிமையை படித்து நமக்கு இருக்கிறது. ஆனா அந்த உரிமைக்கு ஆப்பு வைக்கிறான் மோடி. ஏன்னா அதுல முஸ்லீம் வந்துடுறான், கிறிஸ்துவம் வந்துடுறான், பழையம் பள்ளம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதியும் வந்துடுறான். இவனுக்கு எல்லாம் நீதிபதி சீட் உட்காந்தா சீட்டு தானா குண்டு வச்சிருமா, சீட்டு தாங்காதான். அதனால இவர்கள்லாம் சூத்திரர்கள், இவர்கள்லாம் வேசி பயல்கள், இவெல்லாம் தமிழன், இவனுக்கெல்லாம் நீதிபதியா உட்கார தகுதி இல்லை. அதனால இனி இந்த தேர்வுக்கு தமிழ்நாட்டு தேர்வு முறை செல்லாது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்து இந்திய நாட்டின் தலைச்சிறந்த தீர்ப்புகளை எழுதிய எங்கள் பச்சை தமிழர்கள் நீதியரசர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இருந்திருக்கிறான் நான் கேட்கிறேன். ஆனா அந்த நீதியரசரா, ஏன்னா கடவுள் மயிலாடு அப்படின்றான், கடவுளே நீதிமானவர்கள் என்றான். அப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சூத்திர பயிர்களாக நம்ம யாரையும் பார்த்து மொத்தம் செய்யக்கூடாதான், அந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடாதான். இப்ப அதுக்கு ஆப்பு வச்சான். எதுக்கு ஆப்பு வச்சான்? டாக்டர் ஆகக்கூடாதுன்னு ஆப்பு வச்சான். அப்புறம் டாக்டர்ல மேல் படிப்பு எம்எஸ் எம்டி மைக்ரோலஜி ரேடியாலஜி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த படிப்புக்கு வரக்கூடாதுன்னு ஆப்பு வச்சான். இப்ப அடுத்தது எதுக்கு ஆப்பு வச்சிருக்கிறான்? இப்ப நீதிபதி வரக்கூடாதுன்னு ஆப்பு வச்சான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஈஸியா கோட்டு மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறான்னா, ஒரு தொழிலுக்கு போறான்னா அது ஒரே படிப்பு தான். இன்னைக்கு சட்டம் படிக்கிற இந்த லா அதுக்கு இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்து முடிவு கட்டான். ஏன் இனிமேல் என்ன 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அவனும் உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ நீதிபதியா போக முடியாது. தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ரத்னவேல் பாண்டியன் போனார் பார், அந்த மாதிரி போக முடியாது. ஒரு சதாசிவ என்ற ஒரு தமிழன் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா உட்கார்ந்தார் பார், அந்த மாதிரி போக முடியாது. இன்னைக்கு அதற்கு ஒரு முடிவை இந்த மத்திய பாசிச நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்து முடிச்சிட்டான். சரி, நீதிபதியில முடிச்சிட்டான், மருத்துவத்துல முடிச்சிட்டான், உணவுல முடிச்சிட்டான், ஜிஎஸ்டி பெண்களுடைய நாட்கள்ல மகன்னு கை வச்சிட்டான். அப்புறம் என்னடா இருக்கு? அணு உலை அதுலயும் கை வச்சிட்டான். மீனவருடைய மீன்பிடி உரிமை அதுவும் பாழா போச்சு. சரி, அந்த தூத்துக்குடி நாகை மாவட்ட மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் படகு எடுத்துட்டு மீன் பிடிச்சு போனான். அந்த மீன் பிடிக்கிற போனவன ஒரு 600 பேரை சுட்டு கொண்டான். இப்ப சமீபத்தில் பிரிச்சோன்னு ஒரு மீனவனை சுட்டு கொண்டான். யாரா அப்படின்னா அது ஏகே பாட்டிசன் அவரா சுட்டு விட்டாருன்றான். மீனவர்களுக்கு தனி அமைச்சர் உருவாக்கப்படும், மீனவர் வாழ்வில் தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு அம்மா சுஷ்மா வந்து அறிவிச்சுட்டு போனாங்க. ஆனா இன்றைக்கு பிரிச்சோ என்கிற ஒரு தமிழ் மீனவன் இந்திய கடலில் அநியாயமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். சுட்டது ஏகே பாட்டிசனுடைய தோட்டாக்கள் என்று நம்முடைய முதல் கட்ட ஆய்விலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கான். அந்த ஏகே பாட்டிசன் யார் துப்பாக்கியிலிருந்து வந்துச்சு? உங்க இந்திய ராணுவ துப்பாக்கியிலிருந்து வந்துச்சா? இலங்கை ராணுவ துப்பாக்கி வந்துச்சா? யார் துப்பாக்கியிலிருந்து வந்து கண்டுபிடிக்கிறமா இல்லையா இந்திய அரசு? கேரளாவில் இந்த இத்தாலியுடைய ராணுவ படை அவனோ அங்கே சென்ற 2 மீனவர்கள் பார்த்த உடனே இவன் ஒண்ணு பேச அவன் ஒண்ணு பேச மொழி தெரியாம அவன் சுட்டான். 2 அப்பாவி கேரள மலையாள மீனவர்கள் செத்தான். செத்தவன அடுத்த 24 நேரத்தில் எங்கள் கேரளா எல்லையில் இந்த படுகொலையை நடத்தியிருக்கிறது இத்தாலி ராணுவ கப்பல் என்று கேரளாவில் இல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்த கேரளாவில் அந்த இத்தாலி நாட்டுடைய ராணுவ வீரர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து 302 என்கிற வழக்கிலே கொண்டு போய் அது மானமுள்ள இனத்திற்கான அரசு, மண்ணுக்கான அரசு, கேரள மக்களை காக்கிற அரசு. எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி அரசு, எங்க ஓபிஎஸ் அரசு யாருக்கான அரசு? என் பிரிச்சோ யாரால் சுடப்பட்டான்? எப்படி செத்தான்? அவனுடைய படகுகளே நூற்றுக்கணக்கான தோட்டாக்கள் ஏகே பாட்டிசன் பாய்ந்து கிடக்கிறது. அந்த ராஞ்சி முழுவதும் குண்டுகளால் துளைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தொலைத்து ஒரு கேள்வி? ஏன்னா இதுக்கு முன்னாடி 599 மீனவர்களை நாங்க இப்படித்தான் கொன்னோம், அந்த மாதிரிதான் இப்படியும் கொண்டிருக்கிறோம். இது ஆதிபாதி அற்ற உடல். நீங்க பாருங்க, இந்திய தொலைக்காட்சி, இந்திய அமைச்சர்கள், இந்திய நாடாளுமன்றம் என்னைக்காச்சும் இந்திய மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் சொல்லியிருக்கானா? என்னைக்காச்சும் தூத்துக்குடி இந்திய மீனவர்களை இலங்கை ராணுவம் கைது செய்து சொல்லியிருக்கானா? தமிழக மீனவர்கள் என்றான். ஏண்டா என் கடல்ல எங்கால போய் மீன் பிடிச்சி உயிரை பணம் வச்சு ஏற்றுமதி பண்ணா அதனுடைய வணிகம் பூரா உங்களுக்கு வரணும், அந்நிய செலவழிலாம் உங்களுக்கு வரணும். ஆனா தமிழ்நாட்டு மீனவன் செத்தா அவன் தமிழ் மீனவன், குஜராத் மீனவன் செத்தா அவன் இந்திய மீனவன். இந்தியாவிற்கான வெளியுறவுத்துறை செயலாளர் பாகிஸ்தானுக்கு சென்று நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு வருகிற நரேந்திர மோடியே என் தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் தூத்துக்குடி எங்களுடைய நாகைப்பட்ட மீனவர்களை ஏன் மீட்டு வரவில்லை என்று கேட்கிற பொதுக்கூட்டம் தான் தமிழக உரிமை கட்சியின் பொதுக்கூட்டம். நாங்க யார்கிட்ட ஓட்டு கேட்க வரல,
என் இனத்திற்காக என் மண்ணுக்காக போராடுகிற இந்த கட்சி, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியா, இது என்ன ஒரு கட்சின்னு எங்கால கேட்கலாம். ஏன்னா ஓவியாவுக்கு 1.5 கோடி ஓட்டு போடுறான். ஐயோ பிக் பாஸ் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, சேர்னுடைய சோபாவில சேர்ல 300க்கே வரான். ஐயோ ஐயோன்னு ஓவியாவுக்காக இன்றைக்கு இவன் ஆவிய பூரா குடுத்துக்கிட்டு இருக்கிறான். குஷ்புக்கு ஒரு பக்கம் கோயில கட்டிட்டு இருக்கான், நமிதாவுக்கு ஒரு பக்கம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் யாரோ ஒருத்தவன் நயன்தாராவான், அந்த அம்மா சேலத்துக்கு வருது, 2 லட்சம் பேர் வாயை போட்டுக்கிட்டு அந்த அம்மா தொடைய பார்த்து நிற்கிறான் துணி வழங்குமான்னு. இப்படிப்பட்ட கேடுகட்ட மானங்கட்ட சூடு சொரணையற்ற என் தமிழ் இனத்தின் இளைய தம்பிகளை தரம் பிரித்து என் இனத்திற்கும் மண்ணுக்கும் மொழிக்கும் சாதியை மதத்தை கடந்து என் இனத்தின் வாழ்வுரிமைக்காக களமாட வா என்று அழைக்கிற கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். வேல்முருகன் ராமதாஸ் கிட்ட தானே இருந்தான். பேசாம ராமதாஸ் கூட ஒரு ஜாதி கட்சி எடுத்துட்டு போயிடலாம, வேல்முருகனும் ஒரு வன்னியருக்கான கட்சி எடுத்துட்டு போயிடலாம. இவர்களுக்கு இந்தாண்ட ஜெகன் பாகியை கை போறாரு, இந்தாண்ட ஜெயலலிதாவை கைப்பிடிக்கிறாரு, இந்தாண்ட வைகோவை கைப்பிடிக்கிறாரு, இந்தாண்ட திருமாவை கைப்பிடிக்கிறாரு, இந்தாண்ட ஜான்பாண்டியை கூப்பிடுறாரு, அந்தாண்ட பூரி ஜெகன்மூர்த்தியை கூப்பிடுறாரு, இந்தாண்ட சீமானை கூப்பிடுறாரு, இந்தாண்ட கோத்தூர் மணியை கூப்பிடுறாரு, இந்தாண்ட கோவை ராமகிருஷ்ணன் கூப்பிடுறாரு, இந்தாண்ட திருமுருகன் மேற்பதிய இயக்கத்தை கூப்பிடுறாரு, இந்தாண்ட விடியல் கட்சி டைசனை கூப்பிடுறாரு, இந்த பக்கம் ஏன் தியாக கூப்பிடுறாரு, இந்த பக்கம் ஏன் மணியரசனை கூப்பிடுறாரு, இந்த பக்கம் ஏன் நடுநாயகமாக ஐயா நம்முடைய பழநெடுமாறனை உட்கார வைக்கிறாரு, ஏன் அப்பழுக்கற்ற அரசியல் தலைவர் நல்லக்கண்மை கூட்டு தலைமை தாங்க வைக்கிறாரு என்றெல்லாம் கேட்கிற என் தமிழ்நாட்டு மாற்று கட்சி நண்பர்களே, இவர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் சாதி மதமற்ற இந்த இனத்திற்கான, இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை கட்டமைப்பதற்கு வேல்முருகன் ஆகிய நான் புறப்பட்டிருக்கிறேன். அதுதான் என் நோக்கம், அதுதான் என் நோக்கம். இங்கே கூட என்னுடைய சிவன்குமார் அவர்கள் சொன்னார், எங்க அண்ணன் முதலமைச்சராக வரணும். இந்த எடப்பாடி போல முதலமைச்சர், மானங்கட்ட முதலமைச்சர் பதவியா எனக்கு வேல்முருகனுக்கு சொல்லுங்க, எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நான் இத்தனை பிரச்சனைகள் தமிழர்களுக்கு துரோகம் செய்தது, இன்னைக்கு விவசாயிகள் வாழ விட்டாங்களா? ஒரு விவசாயிகள் எங்கள் காப்பாற்றுங்கள், 400 குடும்பங்கள் எங்கள் வீட்டிலே தாலி அறுக்கப்பட்டிருக்கிற, எழுவிந்திருக்கிறது. எங்கள் விவசாய மக்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் உற்பத்தி செய்கிற விலைகளுக்கு ஒரு அடிப்படையான நியாயமான விலையை நிர்ணயிங்கள் மத்திய அரசு என்று சொல்லுகிறார். மத்திய வங்கிகளில் வாங்கிய கடனுக்காக என் தாலி அறுக்கிறான், என் வீட்டில் இருக்கிற டிராக்டர் தூக்கிட்டு போறான், கதவை கைட்ட வரான், பொட்டியை தூக்குறான், குண்டான தூக்க வரான். மத்திய அரசு வங்கி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி மோடி என்று ஊர்வலம் செல்கிறான், பார்ப்பதற்கு அனுமதி கேட்கிறான். 60 நாட்களுக்கு போராடி இந்திய நாட்டுடைய பிரதமர், இந்திய நாட்டுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகின்ற டெல்டா மாவட்டத்துடைய பிரதியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய விவசாயி பெருமக்கள் வீட்டுக்கு போக தடிகுண்டி தாக்கி வெடிபிடித்தோர் போல் தூக்கி எறிகிறான். விவசாயிகள் நரேந்திர மோடி ஆட்சியில் நாங்கள் ஆடை எழுந்து அம்மனமாக திரிகிறோம் என்று ஒரு மானமுள்ள பச்சித்தமன் ஒரு விவசாயி தன் உடலில் அணிந்திருக்கிற வேட்டியும் சட்டையும் துண்டியும் அவித்து விட்டு, சட்டியும் அன்றாயிரையும் அவித்து போட்டு விட்டு, இதோ நரேந்திர மோடி எங்கள் விவசாயிகளை அம்மனமாக வீதியை அலைவிட்டு விட்டாயே, எங்கள் பிள்ளை குட்டிகளை யார் காப்பாற்றுவது, எங்கள் விவசாய நிலத்தம் வறண்டு வெடித்து பாலைவனமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்று கதை எழுதுவதை பார்ப்பதற்கு நாட்டுடைய பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி நேரமில்லை. கமலஹாசன் 3வது மனைவி கௌதமியோடு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து பேசுற ஒரு சினிமாக்காரிக்கு நேரம் கொடுக்கிற இந்திய நாட்டின் பிரதமரை உன் முகத்திரையை தூத்துக்குடியில் கிழிப்பதற்கு தான் வேல்முருகன் வந்திருக்கிறார், கேள்வி கேட்பதற்கு தான் வந்திருக்கிறார், ஓட்டு கேட்க வரல. ஷில்பா ஷெட்டிக்கு நேரம் கொடுக்க தெரிகிறது, சாருகானங்களுக்கு நேரம் கொடுக்க தெரிகிறது, அமிதாப் பச்சன்களுக்கு நேரம் கொடுக்க தெரிகிறது, ஸ்ரீதேவிகளை சந்திப்பதற்கு நேரம் கொடுக்க தெரிகிறது. இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்பட்ட எங்கள் தஞ்சை தரணி, என் விவசாய பெருமக்கள் இன்றைக்கு அங்கிருந்து போராடி கொண்டிருக்கிறார். அவனை அழைத்து பேசுவான், பிரச்சனை என்ன என்று ஒருங்கிலும் ஒதுக்குவதற்கு யோக்கியதற்றவனே என்று கேட்பதற்கான பொதுக்கூட்டம் இந்த கூட்டம். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டில் இருக்கிற பிற மாநில மக்கள், அவனுக்குள் 1000 கட்சி வேறுபாடுகள் இருக்கலாம், சாதி வேறுபாடு இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் மத பிரச்சனை கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு மாநில மக்களின் நலனை காக்க, மாநில மக்களின் உரிமையை காப்பதற்கு வீதிக்கு வருகிறார். முல்லை பெரியாரில் 152 அடி அணையை உயர்த்தக்கூடாது என்பதிலே ஒட்டுமொத்த மலையாள தேசமும் ஒரே அணியில் ஒன்று கூடி நிற்கிறான். நான் கேட்கிறேன், என் தாய் தமிழ்நாட்டு தமிழர்களாகிய நாம் இந்த தென்மாட்ட மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற முல்லை பெரியாரை பாதுகாப்பதற்கு, முல்லை பெரியாரின் அணையை 152 அடியாக அணையை தேக்கி நீரை பாதுகாத்து
தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்ட மக்களுடைய விவசாய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு என்றைக்காவது ஓரணியில் 1 லட்சம் பேர் கூடியிருக்குமா? 10 லட்சம் பேர் கூடுறான். தேசியம் பேசுற காங்கிரஸ்காரனும் வரான், தேசியம் பேசுற பிஜேபி வரான், தேசியம் பேசுற கம்யூனிஸ்டுகளும் வரான். எல்லாம் சேர்ந்து சொல்றான், அணையை நாங்கள் உடைத்தாலும் உடைப்போமே தவிர நிபுணர் குழு அறிவித்த 152 அடி அணையை நீரை தேக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்றான். நான் கேட்கிறேன், எடப்பாடி அரசு அவர்களே, மோடி அவர்கள் கும்பிடு என்று சொன்னால் ஓடி போய் காலில் விழுகின்றீர்களே, மோடி அவர்கள் வா என்று சொன்னால் மோடியின் ஜெயலலிதாவினுடைய டேரில் விழுந்ததால் மோடியின் டேரில் விழுகின்றீர்களே. நான் கேட்கிறேன், மீத்தேன் திட்டம் நெடுவாசலில் இந்த நாட்டுடைய மத்திய இணையமைச்சராக இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? அங்கே சென்று எந்த ஒரு மக்கள் விரோத திட்டத்தையும் நாங்கள் இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டோம், 45 போராட்டங்களை 45 நாட்கள் உங்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், பிரதமரின் சார்பாக நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? வாக்குறுதி கொடுத்து அந்த செய்தி மறுநாள் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் இருந்து நம் கண்களிலிருந்து மறைவதற்கு பிறகு 2 நாட்களுக்காகவே பாரதிய ஜனதாவை சேர்ந்த பெங்களூரை சேர்ந்த செம்பு லேபரட்டரி என்று சொல்லக்கூடிய பாரதிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் புதுக்கோட்டை, நெடுவாசல் உள்ளிட்ட இடங்களில் 45 இடங்களில் மீத்தேன் திட்டம் எடுப்பதற்கான நீங்கள் ஒப்பந்தத்தை போட்டு கையும் இட்டு தொலைக்காட்சிகளிலே நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறானே, இது என் விவசாயிகளுக்கு செய்த துரோகம் இல்லையா? நெடுவாசல் மக்களுக்கு செய்த துரோகம் இல்லையா? போராடிய மக்களை புறமுதுகில் குத்தியது துரோகம் இல்லையா? இந்த துரோகத்தை நாங்கள் கேட்ட நாங்கள் தாடி வச்ச தீவிரவாதிகள், நாங்கள் பயங்கரவாதிகள், நாங்கள் நக்சல்வாதிகள், நாங்கள் பிரிவினவாதிகள். நேற்று முன்தினம் எத்தனை நண்பர்கள் தொலைக்காட்சி பார்த்தீர்களோ இல்லையோ, நேற்று தினம் நியூஸ் 18 என்கிற தொலைக்காட்சியுடைய விவாதத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை எதிர்த்து பேசிய பாரதிய ஜனதாவுடைய நாராயணன் என்கிற ஒரு பிஜேபி காரர் சொல்கிறார், வேல்முருகனை போன்றவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் பல இயக்கங்கள், பல அமைப்புகளை ஒன்று சேர்ந்து கொண்டு தனித்தமிழ்நாடு கேட்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் மறுக்கவில்லை. உங்க நிலைமை இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் அது கூட நடக்கலாம். எனக்கு அது மீது நம்பிக்கை இருந்தா நான் ஏன்டா தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு கட்சி தொடங்க போறேன்? எனக்கு குரு என்னுடைய சொந்த ஊர்ல, என் சொந்த மண்ணில் இந்திய நாட்டின் ராணுவ கைகளுக்கு AK-47 கிடைப்பதற்கு முன்பாக இந்திய ஒன்றியத்திலிருந்து தனித்தமிழ்நாடை பிரித்துக் கொடு, தனிநாடு குடு என்று AK-47 கையில் ஏந்திய என் முந்திரி காட்டு பிரபாகரன் தமிழரசன் தோன்றிய தமிழ்நாடு விடுதலைப்படை உருவாகிய மண்ணுக்கு சொந்தக்காரர் வேல்முருகன். அதே வழியை நான் பின்பற்றி இருக்க மாட்டானா? நான் ஏன் தூத்துக்குடியில் வந்து எங்கள் கிதர் பிஸ்மியையும் எங்க மாரி செல்வத்தையும் எங்க ஐயா ரிச்சட்டையும் எங்க மணியையும் ஏதாவது 200 பேரை கூட்டு வச்சு ஒரு கூட்டம் போடுங்க, நம்ம கத்துறத கத்தும், நம்ம ஊதர சங்கம் ஓங்கி ஊதுவோம், வந்த 200 பேர்ல ஏதாவது ஒரு 20 பேராச்சும் நம்ம பேச்சை கேட்பாங்களா? வேல்முருகன் சொல்றதுல நியாயம் இருக்குதுன்னு சிந்திப்பாங்களா? பேசுவோம், ஒரு கூட்டம் போடுறேன். நான் ஏன் கத்த போறேன்? அவன் சொல்றார், இந்த பிஜேபி நண்பர் நாராயணன் சொல்றார், வேல்முருகன் எல்லாம் மோசமானவர்கள். ஏன்? கதிராமங்கத்தில் கைது செய்யப்பட்ட என் பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 விவசாயிகளை விடுதலை செய்யுங்க வேல்முருகன் சொன்னார். சென்னையை நோக்கி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தினார், வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தினார், நீட்டு தேர்வு ரத்து செய்யல் என்று ஆயிரக்கணக்கான மாணவர்களை திரட்டி சென்னையிலே போராட்டம் நடத்தினால் நாங்கள் தீவிரவாதிகள். உங்க ஆட்சி எடப்பாடி அடிக்கிற ஜிங்ஜாங் மாதிரியும் எங்க அண்ணன் ஓபிஎஸ் அடிக்கிற ஜிங்ஜாங் மாதிரியும் ஜெயில இருந்துகிட்டே அம்மா சசிகலா அடிக்கிற ஜிங்ஜாங் மாதிரியும் வேல்முருகன் அடிப்பான் என்று பார்க்கிறாயா? வேல்முருகன் மானத்தமிழ் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வரலாற்றை உள்வாங்கியவர். இந்த ஜிங்ஜாங்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இல்லைன்னா உங்க அம்மா கொடுக்கிற 2 சீட்டே வானாட்டு சுயமரியாதையோடு 10 நாட்களில் தேர்தல் களத்தை சந்தித்து தமிழ்நாட்டில் இந்த நாட்டுடைய தேசிய கட்சி நரேந்திர மோடி ஆளுற கட்சி, உங்க அக்கா தமிழிசை, எங்க அக்கா தமிழிசை, அக்கா தமிழிசையால கூட டெபாசிட் வாங்க முடியல. வேல்முருகன் 35,000 வாக்குகளை பெற்று ஜெயலலிதாவின் திமுகவின் எதிர்த்து என் சொந்த தொகுதி டெபாசிட் வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி டெபாசிட் வாங்கலாம். கொடுத்த 2 சீட்டை வானான்னு தூக்கி போட்டு வந்தேன். ஆனால் ஜெயலலிதா பார்க்க போன சரத்குமார்ல இருந்து கூட்டணி கட்சி தலைவர்ல இருந்து போயஸ்கார்டுக்கு வெளியில ஒரு மைல் தூரத்துக்கு அப்புறம் தான் எல்லா காரும் நிக்கணும். ஆனா வேல்முருகன் கண்டிஷனே என்ன தெரியுமா? அம்மா நீங்க யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அழைத்திருக்கலாம், வேல்முருகனுக்கு சுயமரியாதை முக்கியம். உங்கள் வீட்டுக்கு வேல்முருகன் கார் வருவதற்கு அனுமதி கிடைச்சாதான் வேல்முருகன் வீட்டுக்கே வரும்னு சொன்னவன். சொன்ன பிறகு நடந்த உண்மை வீடியோ இருக்கு, விஷுவல் இருக்கு, டிவியில காட்டுறாங்க, டிவியில காட்டுறாங்க. பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் தன் போட்டிக்கு நெறித்தில்
காரை தன் ஓட்டுநரை அடைத்து ரிவேஷ் எடுத்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஷெட்ல கொண்டு போய் நிறுத்திவிட்டு அதற்கு பிறகு வேல்முருகன் காரை அவருடைய கார் நிற்கிற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வாசல் வரைக்கும் வந்து வரவேற்ற பெருமைக்கு ஒரே அரசியல் கட்சி மானமுள்ள தமிழன் வேல்முருகன் என்பதை நான் பெருமிதத்தோடு செய்கிறேன். இது தெரியாத அதிமுக மாவட்ட செயலாளர் என் போஸ்டுக்கு நிற்கிறான். உங்க அம்மா சொன்னாங்க, வேல்முருகன் நீ கேட்ட 5 சீட்டு எங்களால் தர முடியல, 5 கோடிகள் வேண்டுமானால் தருகிறோம் என்கிற போது அவருடைய தூதுவர்கள் பேச முன் வந்த போது, உன் கோடிகளுக்கெல்லாம் தலையாட்டுகிற பொம்மைகள் அல்ல, தன்மானத்தோடு என் கோடி தமிழினத்திற்காகவும் கலங்காணக்கூடியவன் வேல்முருகன் என்று சொன்னவன். உடனே தமிழின தலைவர் கலைஞர்கிட்ட அழைப்பு வந்துச்சு. அதே ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு நண்பர் வந்தார். வேல்முருகன் உங்களுக்கு தலைவர் 3 சீட்டு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் ஒரு சீட்டு ஓகே ஆகி போச்சு, உடனே அண்ணா அறிவாலயம் வாங்கல் என்று சொன்னார். நான் சுயமரியாதைக்காரன், நான் சும்மா உள்ளவன், ஈழத்திலும் இனத்தை படுகொலை செய்த அந்த துயர சம்பவத்தில் இருந்து நான் இன்னும் மீளவில்லை. அதில் இன்றைக்கு காங்கிரசோடு கைகோர்த்துக் கொண்டு தமிழ்நாட்டில் நடந்த அநியாயங்கள் அக்குரியங்கள் எல்லாம் என் கண்முன்னே நிற்கிறது. அதனால் இப்போதைக்கு சாத்தியமில்லை, உங்கள் அழைப்புக்கு நன்றி என்று 3 சீட்டையும் திருப்பி அனுப்பியவன் வேல்முருகன். சீட்டுக்காக நோட்டுக்காக கட்சி நடத்துகிறேன். என் மண்ணின் வாழ்வுரிமைக்காக, என் மக்களின் வாழ்வுரிமைக்காக நான் கட்சி நடத்துகிறேன். இன்றைக்கு கதாமங்கத்தில் கைது செய்யப்பட்ட என் பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் முதல் சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவன் வேல்முருகன். ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்காக நீதி வேண்டி மெரினாவில் நாங்கள் மெழுகுவர்த்தி ஏந்திய போது இந்த பாசிச நரேந்திர மோடி அரசின் உத்தரவுக்கிணங்க மே 17 இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியும் தமிழர் விடியல் கட்சி தம்பி டைசனையும் அவரோடு அருண்குமார் உள்ளிட்ட இளமாறம் உள்ளிட்ட 4 தோழர்களையும் குண்டர் தடுப்பு சட்டத்தை கைது செய்ததை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அமைப்புகளையும் அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போட்டியை நோக்கி 10,000க்கும் மேற்பட்ட தமிழ்ச்சாதி மக்களை ஒருங்கிணைத்து இந்த மோடி அரசின் அதிபயங்கரவாத இந்து மத வெறி கூட்டத்திற்கு பாடம் கற்பித்தவன் வேல்முருகன். ஒரு போராட்டமா 2 போராட்டமா? இங்க ஜெயக்குமார் சொன்ன மாதிரி கட்சி தொடங்கி 5 வருஷம் ஆயிருக்கு. 5 வருஷத்துல குறைந்தபட்சம் 1000 போராட்டங்களை சந்தித்த ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன் இங்க இருக்கிற டேக்னு ஒரு தொழிற்சாலை மூடிட்டான் முதலாளி, வாங்க வேண்டிய லோனை வாங்கிட்டு சப்சிடி வாங்கிட்டு கடையை மூட்டான். இங்க இருக்கிற திமுக அண்ணா திமுக முற்றுகையிடல, காங்கிரஸ் பிஜேபி முற்றுகையிடல, பாமக மதிமுக முற்றுகையிடல. பண்ருட்டியிலிருந்து கிளம்பி வந்த வேல்முருகன் தான் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு இந்த தூத்துக்குடியில் இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் அந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கு 1000 பேருக்கு மீண்டும் வேலையை பெற்று தந்தவன் வேல்முருகன் என்பது வரலாறு. கெயில் என்கிற ஒரு நாசகார திட்டத்தை கொண்டு வந்த போது இதே மத்திய நரேந்திர மோடி அரசு அந்த கெயில் திட்டத்தினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கிற சேலம் தலைமை அலுவலகத்தை ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி முற்றுகையிட்டு கெயில் திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் எப்படி நடைமுறைப்படுத்ததோ அதுபோல நடைமுறைப்படுத்த வேண்டும், விவசாய விளைநிலங்கள் வழியாக நடைமுறைப்படுத்தக் கூடாது, இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் கெயில் திட்டத்தை ரத்து செய்வதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவின் மூலமாக உத்தரவு பிறப்பிக்க வைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் என்பதை பதிவு செய்ய. இங்க எங்க ஐயாக்கா உட்கார்ந்துருக்காங்க 3 பேர் வேட்டி கட்டி உட்கார்ந்துருக்காங்க. இந்த வேட்டிக்கு வேட்டு வச்சாங்க, இந்த வேட்டி வேட்டு வச்சான் சென்னையில் இருக்கிற கிரிக்கெட் கிளப்ல, சென்னையில் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்கள்ல, சென்னையில் இருக்கிற நட்சத்திர விடுதிகளில் என் தமிழரின் மாநாக்கும் இந்த வேட்டியை கட்டி வந்தால் உங்களை இந்த இடத்துக்கெல்லாம் உள்ள விட மாட்டேன்னு சொன்னான். சொன்னது உங்களை மாரி நம்மளை மாரி சாதாரண மக்களை பார்த்து அல்ல, தமிழ்நாட்டுடைய நீதியரசராக இருந்த ஹரிபரந்தாமனை பார்த்து சொன்னார், தமிழ்நாட்டின் மூத்த வழக்கறிஞராக இருந்த காந்தியை பார்த்து சொன்னார். செய்தி என் காதுக்கு வந்தது. இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தால் நியமிக்கக்கூடிய நாடாளுமன்றத்தால் கூட 4/3 பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்கிற சர்வ வல்லமை பெற்ற இந்திய நாட்டின் பிரதமரே பதவி விலகிதான் அவன் அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்ற இந்த நாட்டுடைய நீதிமன்றத்துடைய நீதிபதிகளே வேட்டி கட்டிட்டு உள்ள வரக்கூடாது வெளியே அடிச்சுட்டான். இந்த நாட்டிலே நீதி பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இந்திய நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற நீதி எழுதுகிற நீதிமான்களுக்கே இந்த நாட்டில் நீதி கிடைப்பதற்காக போராட்டம் நடத்தி அந்த கிரிக்கெட் கிளப்புகளையும் 5 ஸ்டார் விடுதிகளையும் குண்டாம் தடியோடு கொடியோடு சென்று என் தமிழுடைய பாரம்பரிய வேட்டியை அனுமதிக்கவில்லை என்றால் அடித்து நொறுக்கப்படும் என்று போராட்டம் நடத்தி 24 மணி நேரத்தில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த போது அதற்கான சட்ட வரைவை கொண்டு வந்து சட்டம் இயற்றி தமிழ்நாட்டில் தமிழனுடைய பாரம்பரிய உடை வேட்டியை கட்டி தமிழன் எங்கு சென்றாலும் எந்த கோமனாலும் தடுக்கக்கூடாது, எந்த விடுதியும் தடுக்கக்கூடாது,
வேல்முருகன் மீறினால் 2 ஆண்டு காலம் கடும் தண்டனை என்று ஜெயலலிதாவை சட்டம் இயற்ற வைத்தவன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி. யாராவது போஸ்ட் நீச்சாங்களா அவங்களுக்கு சொல்றேன். வேல்முருகன் யாருன்னு கேட்கறீங்க? வேல்முருகன் கேட்கறவங்களா? உங்களை நாளைக்கு ஆந்திராவில் காக்கை குருவி மேல சுட்டு போட்டா கூட உங்களுக்காக அந்த பிணத்தை தோழியை சுமந்து போராடுவோம் வேல்முருகன் தான். உங்களுக்கு தெரியுமா? 21 உயிர்களை ஆந்திராவில் செம்பரம் கடத்தார்கள் என்று தமிழ் உரிமைகளை காக்கை குருவிகளை சுடுவது போல் சுட்டுக் கொண்டான். இன்னைக்கு கொக்கு வாத்து காக்கை குருவிகளை சொல்ல முடியாது. சோனியாவின் சக்காலத்தி அம்மா வந்துடுவா. மேனகா காந்தி ஐயோ அது பறவை இனம், அது வாத்து, அது காக்கை, அது குருவி, இது நாய். ரோட்டிலே நாய் அடிபட்டால் கூட அடித்த வண்டியை சீஸ் பண்ணி டிரைவர் லைசன்ஸ் ரத்து பண்ண வைத்த அந்த மேனகா காந்தி வந்துருவா. 21 தமிழர்களை காக்கை குருவிகளை சுடுவது போல் கை கால்களை கட்டி வைத்து தூக்கி கொண்டு போய் மரத்திலே கட்டி வைத்து அந்த வனத்துறையும் ஆந்திர காவல்துறையும் ஆந்திர அதிவிரைவு படையும் அடித்து நொறுக்கி சுட்டுக் கொண்டான். கேட்பதற்கு நாதி. நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி போராடவில்லை, அதிமுக போராடவில்லை, திமுக போராடவில்லை. ஏன் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 126 கட்சிகளில் எந்த கட்சி ஒன்றுக்கு வீதிக்கு வரவில்லை? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக, விஜயகாந்த் என்று 6 கட்சி தலைமைகளையும் அழைக்காமல் மீதி தமிழ்நாட்டில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகளை ஒன்றாக ஒரே குடையின் கீழ் திரட்டி இந்திய நாட்டினுடைய ஏஜெண்டாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆளுகை முன்பு 50,000க்கும் மேற்பட்ட என் தமிழ்ச்சாதி உறவுகளை ஒருங்கிணைத்து மத்திய அரசே சிபிஐக்கு உத்தரவிடு, உயிரிழந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கி உயிரிழந்த குடும்பங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடு என்று 3 இல் 2 கோரிக்கைகளை முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் வென்று காட்டியவன் வேல்முருகன். அந்த உரிமையை பெற்றுத் தந்தவர் வேல்முருகன். அன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு என் கரங்களை கரம் பிடித்து பேரணி வந்தவர் தான் இங்கே அமர்ந்திருக்கிற எஸ்டிபி கட்சியுடைய இதனுடைய தலைவர்கள் ஜெகலான் மாதவியும் வைகோவும் திருமாவும் நெடுமாறனும் ஜான் பாண்டியனும் ஜெகன்மூர்த்தியும். நான் 150 இயக்கம். நான் கேட்கிறேன், எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஐயா நெடுமாறன் எடுத்த முயற்சி வெற்றி பெறவில்லை. ராமதாஸ் எடுத்த தமிழ் பாதுகாப்பு இயக்கம் வெற்றி பெறவில்லை. வைகோ எடுத்த முயற்சி வெற்றி பெறவில்லை. வைகோவின் அரசியல் வயலை கூட எட்டாத வேல்முருகன் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நூற்றுக்கணக்கான தமிழர் அமைப்புகளையும் முஸ்லிம் அமைப்புகளையும் கிறிஸ்துவ அமைப்புகளையும் தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எத்தனை நாளைக்கு என் இனம் செத்து கொண்டிருக்கும், எத்தனை நாளைக்கு என் இனத்தை மலையாளிகளும் கன்னடனும் காவேரிக்காக இன்னைக்கு கன்னட வெறியர்களும் ஆதரத்துக்காரனும் நாயை சுடுவது போல் சுட்டு தூக்கி தெருவில் வீசுவார். இதற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டுமா என்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கைகோர்த்து கரங்கோர்த்து நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தின் கதவுகளை எட்டி உதைத்தவன் வேல்முருகன், அதி கேட்டவன் வேல்முருகன் என்பதை என் தூத்துக்குடியில் இருக்கிற தமிழ் உறவுகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். ஏன் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சாதாரண பகுதி அம்பத்தூர் பகுதியில் கூலிகளை சேர்ந்த ஒரு ஏழை ஒரு விவசாயி வீட்டு கூலி ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனான். அவன் சாமி கும்பிட போன நேரம் மும்மாறி மழை பொழிகிற இயற்கை வளம் கொஞ்சிற அற்புதமான ஒரு சூழல். உங்களுக்கு தெரியும், தை மாசம் அந்த பொங்கல் நாளில் போனாக்க கேரளா எவ்வளவு பசுமையா இருக்குன்னு. போனது சாமி மாதிரி காவி துண்டு போட்டிருக்கிற அந்த ஐயப்பன் சாமி அந்த கேரளா இடத்துல போய் அந்த டூர் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஆறு குளத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க ஒரு மலையாளி டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு உட்காந்து பேசும்போது சொன்னார், ஏங்க சாமி நான் சுத்தி பார்த்தேன் கேரளாவை பூரா, எங்க பார்த்தாலும் கோலங்கொட்டையா இருக்கு, எங்க பார்த்தாலும் நீர் ஆறா பெருக்கி ஓடுது, அற்புதமாக நல்லா மீன் பிடிக்கிறாங்க, தென்னை மரம் இருக்கு, இவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் அப்பதான் இருக்கு, ஆத்துல தண்ணி ஓடி போய் கடல்ல கலக்குது, இதெல்லாம் இப்படி எல்லாம் வீணா போகுது, அந்த முல்லை பெரியாறுல கொஞ்சம் 152 அடி தண்ணியை நாங்க தேக்கிக்க ஏன் நீங்க விடமாட்டீங்கன்னு கேட்டான். வார்த்தைகள் வாக்குவாதமாக மாறுகிறது. வார்த்தைகள் வாக்குவாதமாக மாறுகின்ற போது அந்த சென்னையை சேர்ந்த அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போன்ற அந்த காவி உடை அணிந்த அந்த ஐயப்பன் பக்தரை அந்த மலையாளத்து தேசத்தின் மீது பற்றுள்ள அந்த மாநிலத்தின் மீது பற்றுள்ள அந்த மலையாள வெளிப்பிடித்த அந்த சகோதரன் செய்கிறான். என்னடா வந்து தமிழ்நாட்டில் இருந்து உட்கார்ந்து ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கும் அந்த கொதிநீர் பாய்லர், செம்பாலான பாய் கறி போட்டு எரிய வைப்பாங்க, கொதிக்கிற அனல் தண்ணி வெந்நீர் சுடுநீர் அதை அப்படியே 2 பக்கமும் பிடிச்சு இதாடா தண்ணி இதே நான் திறந்தான்னு சொல்லி அந்த பாயில தூக்கி அந்த பச்சை தமிழ் முகத்திலே ஊதிக்கிறான். அப்படியே அவன் துடிதுடிக்க அங்கே செத்து மடிந்தான். அந்த பிணத்தை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட செல்லுகிற தமிழனுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத இந்தியாவில்
இதற்கு பதில் சொல்லி பிணத்தை 3 நாட்களாக அடக்கம் செய்யாமல் தமிழ்நாட்டில் என் ஐயப்பன் சாமிக்கு கூட பாதுகாப்பை கேரளாவில் உறுதி செய்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஒன்னா ரெண்டா எத்தனை போராட்டங்களை சொல்ல முடியும்? இங்க சொன்னார்களே தாமிரபரணிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் தாமிரபரணி தனியா குடிக்கிறேன் இல்லடா. அது என் தமிழகத்தில் தோன்றி மறைகிற ஒரே ஒரு ஆறு, அதுதான். காவேரி கர்நாடகத்துல இருந்து வருதுன்றான், இன்றைக்கு பாலாறு ஆந்திரால இருந்து வருதுன்றான். ஆனா என்னுடைய ஊர்லயே தொடங்கி என்னுடைய சுற்றுவட்டார மக்களுக்கு அற்புதமான நன்னீரை தருகின்ற பாதுகாப்பான சத்துள்ள, அதுவும் இந்த திருநெல்வேலி அல்லாவுக்கு எதுக்கு ஃபேமஸ்? சக்கரை போடுறதுனால ஃபேமஸ் இல்லை. திருநெல்வேலியில் ஓடுகிற தாமிரபரணி ஆற்றின் தண்ணியை கொண்டு அல்வா தயாரிப்பதனால் அந்த தண்ணிக்கு இருக்கிற தனி சுவைக்கின் காரணமாகத்தான் திருநெல்வேலி அல்வா இந்தியாவில் உலகத்திலே தலைச்சிறந்த அல்வா, உலகத்திலே தலைச்சிறந்த சுவை மிக்கது. அந்த திருநெல்வேலி அல்வாவுக்கும் சுவை தருகின்ற அந்த அற்புதமான என் தாமிரபரணி ஆற்றின் தாயின் வயிற்றை அறுப்பது போல், தாயின் மடியை அறுப்பது போல் கோகோ காரணம் பெப்சி காரணம் கொண்டு வந்து நிறுத்தி ஆழ்வாய் கிணறிட்டு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான கோடி தண்ணீரை உறிஞ்சி பன்னாட்டு பானம் சம்பாதித்து கோடிக்கணக்கிலே அவன் பானம் சம்பாதித்து அவன் கொள்ளையடிக்க முற்பட்ட போது அதை தட்டி கேட்பதற்கு மதுரையிலிருந்து வரவில்லை, தூத்துக்குடியிலிருந்து வரவில்லை, திருநெல்வேலியிலிருந்து வரவில்லை, பண்டூட்டியிலிருந்து வேல்முருகன் வந்துதான். அங்கே இருக்கிற எங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஏனைய விருதுநகர் உள்ளிட்ட என் மாவட்ட மாநில நிர்வாகிகளை அழைத்து ஒரு 2000 பேருக்கு மேலே திரட்டி என் தாய்மார்கள் என் கட்சி தோழர்களையும் வெளியேறு, பெப்சியை வெளியேறு, கோக்கே வெளியேறு என்று நான் முற்றுகையிட்டேன். அப்படி முற்றுகையிட்ட காரணத்தாலே அன்றைக்கு நான் கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அதிமுக தலைமை சொல்லியது, கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு மாநில அரசு அனுமதி கொடுத்ததை, மத்திய அரசு அனுமதி கொடுத்ததை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களே, நியாயமா? நீங்கள் அங்கே போகக்கூடாது என்று சொன்னார்கள். உங்கள் கூட்டணி முக்கியம் அல்ல, என் தமிழ் சமூகத்தின் குடிநீர் தான் முக்கியம் என்று அந்த போராட்ட காலத்துக்கு வேல்முருகன் மீ வந்ததினால் என்னுடைய அரச பயங்கரவாத படை உன்னை தாக்கும் என்று மோடி கும்பல்களும் இங்க இருக்கிற அதிமுக அரசின் காவல் படைகளும் எங்களை தாக்கியது. எனக்கு முதுகில் அடி விழுந்தது. எங்கள் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எங்கள் ஜெயக்குமார், எத்தனையோ எங்களுடைய ஒன்றிய செயலாளர் அனைவர் மண்டைகள் உடைந்தன, ரத்தம் ஆறாக ஓடியது. அங்கேயும் பின்வாங்காமல் எதிர்த்து கைதாகி அந்த போராட்டத்தை நடத்திய இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழ் சமூகத்தின் நீர் ஆதாரத்தை பாதுகாப்பது, மணல் குவாரி, கிரானைட் குவாரி, தாது மணல் கொள்ளை, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை, எந்த பிரச்சனையில் வேல்முருகன் போராடவில்லை. இந்த 6 ஆண்டு காலம் தொலைக்காட்சிகளை பார்க்கின்ற நண்பர்கள், செய்தித்தாள்களை பார்க்கின்ற நண்பர்கள், வாரங்களை படிக்கின்ற நண்பர்கள், தமிழ்நாட்டில் சமரசம் இல்லாமல், அது மத்திய மாநில அரசுகளின் அடக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்து, எந்தவித ஒரு சிறு கீரலும் இல்லாமல், எந்தவித ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனதைரியத்தோடு எனக்குள் இருக்கிற இந்த சிறு கூட்டத்தை வச்சுக் கொண்டு இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக களத்தில் இன்று சமரசமற்று போராடுகின்ற ஒரு போராடி தலைமை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் இந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்க கூட இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற யாரு, என்ன ஜாதி, என்ன மதம் எதுவும் தெரியாது. இவர்கள் அனைவரும் என் தமிழ்த்தாயின் பிள்ளைகள், என் தமிழ்த்தாயின் இன்றைக்கு கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடி என்று சொல்லக்கூடிய, உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த குடியை சொந்தக்காரர்கள். இன்றைக்கு கடையேடு வல்லுநர்கள் என்று சொல்றான், பாரி ஓரி பேகன்றான், எல்லாம் என் இனத்தில் தோன்றியவன்றான். என் இனத்தில் நான் பிறந்ததுக்கு பெருமிதப்படுகிறேன், பெருமிதம் கொள்கிறேன். நீங்க எண்ணி பாருங்க, எந்த பொக்கில் இருந்துச்சு, எந்த கிரேடு இருந்துச்சு, 100 டன் எடை கொண்டு எங்களுடைய ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் எங்கள் சோழ பெருமறை தஞ்சை பேரரசு, தஞ்சை பெரிய கோயிலை, பெருவுடையான் கோயிலை எப்படி கட்டினான், எங்கள் கல்லணையை எப்படி கட்டினான் என் முன்னோர்கள், எங்கள் மகாபலிபுரம் சிற்பம் எப்படி இன்றைக்கு உலகத்தில் தலைச்சிறந்த சிற்பமாக இருக்கிறது. இந்தோனேசியாவுக்கு பக்கத்திலே அங்காவாட்டி என்கிற தமிழருடைய கோவிலை கட்டி அமைத்திருக்கிறார். எனக்கு கடவுள் மீது அதுதான் நம்பிக்கை இல்லை, ஆனா நம்பி கும்பிடவனை தடுக்க மாட்டோம். எங்க கிதர்பிஸ்மி நாளை கூட்டு போய் மசீல உட்கார வச்சு நீ முட்டியை போட்டு தொழுவுனா கூட நான் தொழுவேன். அவருடைய இறை நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். என்னுடைய ஜெயக்குமார் சர்ச்சை கூட்டு போய் நீங்க உட்கார மெழுகுவத்தி ஏந்து எங்க இயேசு குழந்தைக்கு நீ மெழுகுவத்தி ஏந்துன்னா நான் ஏத்துவேன். இந்து கோயில கூட்டு போய் 100கணக்கான கோயில்களில் கும்பாபிஷேகம் என் தலைமையில் நடக்குதுன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேன். மற்றவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் தலையிடுவதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. நீங்க மோடி அரசு சட்டம் போடலாம். இந்த பெரிய
ஸ்பீக்கர் வச்சு மசூதியில் அவனுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கான், அதனால இதை பூரா தடை பண்ணோம்தான். நான் கேட்கறேன், உங்க அம்மனை சாமியார் அவுத்து போட்டு ஆடுறான கங்கைகளை யமுனால அதை தடை பண்ணுவீங்களா சொல்லுங்க? இன்னைக்கு செங்கல்பட்டுல ஒரு கிறிஸ்துவர்கள் ஒரு கோயில் கட்டுறாங்க, அதை போய் இடிக்கிறான். ஏன்? இது ஆண்டாண்டு காலமாக அந்தந்த மக்கள், அந்தந்த மொழிவரி மக்கள், அந்தந்த இன மக்கள் அவர்களுக்கு பிடித்த தெய்வங்களை வணங்கிக் கொள்வதற்கும் வழிபட்டுக் கொள்வதற்கும் அவனுக்கான உரிமை இருக்கு. அந்த உரிமையில நீ ஏன் மூக்க நுழைக்கிற? அந்த உரிமையை நீ ஏன் தடை செய்யற? அதை கேட்டா நாங்க பயங்கரவாதிகள், அதை கேட்டா நாங்கள் நாத்திகள். நீங்க எண்ணி பாருங்க, இன்னைக்கு தமிழ் சமூகம் ஒன்னா ரெண்டா? இந்த மத்திய மாநில அரசுகளால் எத்தனை பிரச்சனைகள். நான் சொன்னேன், இன்னைக்கு மீன்பிடி உரிமை போச்சு, காவேரி உரிமை போச்சு, இன்றைக்கு நம்முடைய முல்லைப்பெரியார் உரிமை போச்சு. இன்னைக்கு பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு 50 தடுப்பணைகளை கட்டிட்டான். இன்னைக்கு பாலாறு பாழா போய் கிடக்குது, வறண்டு போய் கிடக்குது, வெயில் காஞ்சி போச்சு. கண்ணன் சொன்னார், என் தமிழ்நாட்டுடைய குடிநீர் ஆதாரமாக இருந்த ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு மணல் கொள்ளையர்களுக்கு பயன்படுகிறது, என் ஆறுகள் எல்லாம் மணல் மாபியாக்களுக்கு பயன்படுகிறது. யாரா ரெட்டி சகோதரர்? ரெட்டி சகோதரர் எடுத்த பல்லாயிரம் கோடி கணக்கான பணம் எங்க? சீஃப் செக்ரட்டரி வீட்ல ரெய்டு போனீங்களா? அந்த ரெய்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணங்கள் எங்க? யார் யார் மணல் குவாரிக்கு பங்கு போச்சு, டைரியில் இருந்த புள்ளி விவரம் எங்க? ஒண்ணும் கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற என் விதவை தாய் ஒரு ஊதியம், விதவை தாய்க்கு ஒரு 500 ரூபாய் அரசாங்கம் பணம் வாங்க போனா அதுக்கு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்கறான். ஒரு ரேஷன் கார்டு கேட்க போனா அதுக்கு 5000 ரூபாய் லஞ்சம் கொடுறான். ஒரு குழந்தை பிறப்பு சான்றிதழ் போனா அதுக்கு 2000 சார் கொடுறான். ஏன் செத்து போன பிறகு சுடுகாட்டுக்கு போன பிறகு டெத் சர்டிபிகேட் கொடுறான்னா அதுக்கு 5000 கேட்கறான். வாரிசு சான்றிதழ் கேட்க போனா அதுக்கு 2000 கொடுறான். எல்லாவற்றிலும் லஞ்சம், ஊழல், லாவண்யம் எல்லாம் திளைத்து நிற்கிற இந்த போலி அரசியல்வாதிகள், இந்த போலி ஆட்சியாளர்கள் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இந்த மண்ணை கபாலிகரம் செய்கிற, கூறு போட்டு நிற்கிற இந்த கொள்ளை கும்பல்கள் இருந்து இந்த தமிழர் இனத்தை பாதுகாப்பதற்கு, இந்த தமிழர் வளத்தை பாதுகாப்பதற்கு, தமிழுடைய இயற்கையை பாதுகாப்பதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, தமிழர் இனத்தை பாதுகாப்பதற்கு நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். எப்ப தோன்றுச்சு சாதி? எங்க முத்துமாரி இப்ப கூட எழுதினார், அவர் முகநூல்ல தொடர்ந்து கட்டுரை எழுதுகிறார், கவிதை எழுதுகிறார், நான் படிச்சுட்டு வரேன். சொல்லுங்க, யாருக்காச்சும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சாதி முடியுமா? ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு நிலப்பரப்பை அவருடைய தொப்புள் கொடி உறவுகளோடு பங்கு அங்கு மகளோட மாமன் மச்சானோடு கூடி குழவி அந்த கூட்டு இனக்குழுவின் தலைவராக இருந்திருக்கிறான். அவரவர்கள் அந்த மண்ணில் அவரவன் ஆட்சி செலுத்தியிருக்கிறான். இன்றைக்கு வரலாறுகளை முழுவதும் நாம் படிக்கின்ற போது, நம்முடைய பண்பாட்டு விரோதமான ஜல்லிக்கட்டை தடை செய்த போது எதற்காக தமிழ் சமூகம் ஒன்னா வந்தா? இவன் சாதியா பிரிஞ்சு கிடக்கிறனாச்சே, இவன் மதமா சண்டை போடுறனாச்சே. வந்த லட்சக்கணக்கான தமிழ் உறவுகளுக்கும் லட்சக்கணக்கான போராட்ட குழுக்களுக்கும் பெரும்பான்மையாக சோறு போட்ட இனம் என் முஸ்லிம் இனம் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மெரினா போராட்ட குழுவினரும் உணவாங்க. சொல்லுங்க, இவர் இந்து, இவர் கிறிஸ்டியன், இவர் வைணவர், இவர் சைவர், அப்படின்னா பிரியாணி பாட்டில் கொடுத்தான், அப்படின்னா தண்ணி பாட்டில் கொடுத்தான். சொல்லுங்க, எங்கே வந்தது சாதி? இந்த சாதி சண்டைகளால், மத சண்டைகளால் நாம் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு ஒருவருக்கொருவர் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கான உரிமைகளை இன்றைக்கு மலையாளிகள் அனுபவிக்கிறார், நமக்கான உரிமைகளை இன்றைக்கு கன்னடத்துக்காரர் அனுபவிக்கிறார், எமக்கான உரிமைகளை இன்றைக்கு ஆந்திரத்துக்காரர் அனுபவிக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மூலைகளிலும் இன்றைக்கு பன்னாட்டு பணக்கார கார்பரேட் நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்கள், மிகப்பெரிய முதலாளிகள் நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஆனா இங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்து இருக்கிற இந்த நூற்றுக்கணக்கான வீட்டு குடும்பத்துடைய பிள்ளைகளுக்கு இந்த தூத்துக்குடியில மிகப்பெரிய நகை கடை இருக்கா? மிகப்பெரிய ஜவுளி கடை இருக்கா? மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து நிறுவனம் இருக்கா? இன்னைக்கு ஜெயலலிதா யாரு? இன்னைக்கு ஜிஆர்டி யாரு? இன்னைக்கு ரெசிடென்சி ஹோட்டல் யாரு? மார்க்கெட் ஹோட்டல் யாரு? நீங்க எண்ணி பாருங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து பொருளாதாரத்தையும் வணிகத்தையும் தமிழர் அல்லாதவன் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார். தமிழர்கள் நாம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த சாதி சண்டைகளை போட்டுக்கொண்டு, மத சண்டைகளை போட்டுக்கொண்டு நாம் நம்மை ஒருவர் ஒரு வெற்றி வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கான கல்வி உரிமை, நமக்கான வேலைவாய்ப்பு உரிமை, 50 லட்சம் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். வரலாற்றுக்காரர் சொல்லுங்க, 10 மணிக்கு முடிச்சிடும். அதுக்காட்டி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? தட்டி கொடுப்போம். எச்சரிக்கை எங்களுக்கு தான், ஏன் எச்சரிக்கை?
நீங்க எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாங்க, அந்த ஞாபகம் வந்து போச்சு. இந்த போலீஸ் இருக்கு பாருங்க, இந்த போலீஸ் துறையில ஒரு கட்டத்துல வேல்முருகன் தான் குரல் கொடுத்தான். டிஜிபி தமிழன் அல்ல, உளவுத்துறை தலைவர் தமிழன் இல்ல, ஏடிஜிபி அட்மின் தமிழன் இல்ல, ஏடிஜிபி எல்என்டோ தமிழன் இல்ல, இந்த நார்த் ஜோன் ஐஜி தமிழன் இல்ல, வெஸ்ட் ஜோன் ஐஜி தமிழன் இல்ல, சென்ட்ரல் ஜோன் ஐஜி தமிழன் இல்ல. நீங்க இந்த நாட்டுடைய எல்லாவற்றையும் தன் கையுக்குள் வைத்திருக்கிற தலைமைச் செயலாளர் தமிழன் அல்ல. இந்த நாட்டுக்கான எல்லா விதமான திட்டங்களை இந்த நாட்டு ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடுவதற்கு ஆலோசனை வழங்க ஆலோசகர் சீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் தமிழர் அல்ல. இந்த நாட்டில் அனைத்து பதவிகளையும் அந்நியர்கள் வைத்துக் கொண்டு நம்மளை அடிமை போல் நடத்திய இந்த இனம் தமிழினம். தமிழ்நாடு நாட்டுக்கு பேர் தமிழ்நாடு. சீஃப் செக்ரட்டரி தமிழன் கிடையாது, ஹோம் செக்ரட்டரி தமிழன் கிடையாது, இன்னைக்கும் தமிழன் இல்ல. எண்ணி பாருங்க, சென்னை மாநகரம் ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகளும் போலீஸ்காரன் என்னைக்காவது ஒரு நாள் சென்னை மாநகரத்துடைய கமிஷனராக நான் ஆக மாட்டோம்னு சொன்னான். ஆனா மூன்றாவது முறையே என் மலையாள தேசத்து சேர நாட்டு பிள்ளை எங்கள் அன்பு சகோதரன் சார்ஜி இந்த நாட்டுக்கு மூணாவது முறை சார்ஜி அங்க அடிஷனல் டிஜிபி ஆகலாம். ஆனா இந்த நாட்டில் இருக்கிற பச்சை தமிழன் ஐபிஎஸ் படிச்ச இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சைலேந்திர பாபு வர முடியாது, ஒரு ஏகே விஸ்வநாதன் வர முடியாது, ஒரு சிவனாண்டி வர முடியாது, ஒரு துக்கையாண்டி வர முடியாது, ஒரு முத்துக்கருப்பன்கள் வர முடியாது. ஆனால் இவற்றையெல்லாம் புள்ளி விவரத்தோடு தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி டிஜிபி அலுவலகத்தையும் தலைமைச் செயலாளரையும் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு இவர்கள் இந்த பதவியில் இருக்கிறான், இவனுக்கும் என்ன சம்பந்தம்? என் தமிழ்நாட்டு அதிகாரி எவனாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து வெளிமாநிலத்தில் கேரளாக இருக்கின்ற போது அவன் கமிஷனராக நியமிக்கப்படுகிறானா? அவன் டிஜிபியாக நியமிக்கப்படுகிறானா? அவன் அந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி நியமிக்கப்படுகிறானா? அவன் அந்த நாட்டுடைய உள்துறை செயலாளராக நியமிக்கப்படுகிறானா? எண்ணி பாருங்கள். இல்ல. இன்னைக்கு கூட எங்க இன்ஸ்பெக்டர் வந்து 9:45 அலாட்டு கொடுத்ததுக்கு என்ன காரணம்? இந்த மதுரை ஜோனுடைய ஐஜியாக இருந்த பச்சை தமிழன் முருகன் மாற்றப்பட்டு வேறு மாநிலத்துக்காரர் ஒருத்தர் இங்க ஐஜியா இருக்கிறாரு. அவருக்கு வேல்முருகன்னா ரொம்ப பாசம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நான் கேட்கிறேன், என்னுடைய மாநிலம் இது, என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய சகோதரர்கள், இன்னைக்கு உனக்கு என்ன அறிவு வேணும், என்ன படிப்பு வேணும், எல்லா தகுதிகளையும் தமிழ்நாட்டு தமிழகத்தில் இருக்குது. இன்னைக்கு ரயில்வே துறையில இன்னைக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் அங்க இருக்கிற டைம் ஆபீஸ்ல இருந்து, அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து, அங்க பச்சை கொடி ஆட்டத்துல இருந்து இப்ப இந்திக்காரன் வந்துட்டானா இல்லையா? இன்னைக்கு தூத்துக்குடியில போய் 11:45 ட்ரெயினுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். அங்க வந்தா ஒரு டீ விக்கிற தம்பி சொல்றான், அண்ணா டீ விக்கிறவன் மட்டும்தானா நம்ம ஆளுன்றான், டீ விக்கிறவன் மட்டும்தான் நம்ம ஆளுன்றான். எண்ணி பாருங்க, கொடுமையா இல்ல? சென்னை ஜிஎம் அலுவலர்கள் எல்லாமே தமிழர்கள் அல்லாதவர்கள். சென்னை ஜிஎம் இதுவரைக்கும் ஒரு தமிழ் வந்ததே இல்லை ரயில்வே நிர்வாகத்திற்கு. எண்ணி பாருங்க. ஆக இது என்ன தமிழ்நாடு, என்ன வந்தேரிகளின் வேட்டைக்காடா? தமிழர்கள் இந்த மண்ணை நாங்கள் அரசியல் ரீதியாக ஆட்சி செலுத்துகிறோம் என்ற போர்வையில் அரசு அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற எல்லா அலுவலக உயர் பெருமக்களும் தமிழர் அல்லாதவர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க, வேல்முருகன் குரல் கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு டிஜிபி தமிழர், இன்னைக்கு டிஜிபி அட்மின் தமிழர், இன்னைக்கு டிஜிபி அட்மின் தமிழர். இன்னைக்கு காவேரி சிக்கலுக்கும் கர்நாடகத்தினுடைய வேனை இங்க நாங்க மறிக்கிறோம், ஜனநாயக போராட்டம் பண்றோம். இங்க நம்முடைய ராமேஸ்வரத்தில் நம்முடைய அருத்தம்பி முருகானந்தன், நம்முடைய சிரவன்குமாரும் அவங்களுடைய பாணியில ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அப்ப உங்க இப்ப நம்ம நார்த் ஜோன் ஐஜியா இருக்கிற கர்நாடக மாநிலத்தினுடைய பாசம் நம்ம ஐஜிக்கு என்ன திரும்பி செய்யறாரு? இங்க இருக்கிற நம்ம தமிழ் எங்க இருக்காங்கல்ல, நம்ம இன்ஸ்பெக்டர், நம்ம ஏட்டையா, நம்ம எஸ்ஐ ஐயா, இவங்களை கூட்டு எங்க ஸ்டேட் கர்நாடகா வண்டிலாம் வரும், நீ ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐயும் இந்த வண்டியை எல்லை வரைக்கும் போய் அனுப்புறதாண்டா உனக்கு வேலைன்றான். சொன்ன ஐஜி இவரு, சொன்ன எஸ்பி தஞ்சாவூர் எஸ்பி, அவர் ஒரு கன்னடத்துக்காரர். அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு மொழி பற்று இருக்குது, அவனுக்கு மாநில பற்று இருக்குது, தன் இனத்தின் மீது உணர்வு இருக்குது. 45 பஸ்ஸுகளை கர்நாடகத்தில் தமிழுடைய பேருந்துகளை கொளுத்தி அப்படி தீக்கரை ஆக்குறான், பத்திக்கிட்டு எரியுது. நூற்றுக்கணக்கான கன்னட காவலர்கள் கொளுத்துக்கு கைகூட்டி சிரிக்கிறான். காரணம், காவேரி உரிமைக்காக, காவேரி தமிழ்நாட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது என்பதற்காக கன்னட வேதி அமைப்புகள் போராடுகிறான். அங்க இருக்கிற கன்னட காவல்துறை அவனை தட்டி கொடுத்து, நீ செய்யடா தம்பி ராஜா அப்படின்னு தட்டி கொடுக்குறான். ஆனா எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, எங்க ஐயா, எங்க முதல்ல தட்டி பொடரில் தட்டி மணி 9:45 ஆச்சு, நீங்க முடியும். எதுக்கு நான் சொல்றேன்னா, எங்க நம்ம ஆள் மட்டும்தான் இல்ல, காவல்துறை மட்டும்தான் சொல்றேன். நம்ம ஆள் தமிழ உயரத்துக்கு வந்துட்டா ரொம்ப நியாயமா இருப்பான், நீதிபதியா வந்துட்டா ரொம்ப நியாயமா இருப்பான். ஏன் இப்போ உங்களே ஒருத்தர் மந்திரி ஆயிட்டா சே போங்கம்மா, அவனுக்கு பெரிய பொட்டி எடுத்து வரவன், பெரிய பணக்காரன், பெரிய தொழில் நிறுவனம், அவனை தான் அவனுக்கு ஆசையா பிடிக்கும். இது தமிழுடைய சுபாவம், தமிழுடைய இயல்பு. வந்தவனை பூரா வாழ வைக்கணும்,
வந்தவனை பூரா ஆள விடணும். இவன் வாழவும் மாட்டான், இவன் ஆளவும் மாட்டான். காலம் ஃபுல்லா கஞ்சி குடிச்சிட்டு டாஸ்மார்க் இருக்கவே இருக்கு குடிச்சிட்டு மல்ல துணியாம கிடக்கிற ஜாதி நம்ம. இந்த நிலை மாறணும். இந்த 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும். ஜாக்கெட் பிட்டுக்கும் புடவை துணிக்கும் ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும். இந்த இலவசத்துக்கு முன்னிச்சு ஓடிக்கொண்டு சுனாமி பேராளி ஆழி பேரடை வந்த போது 2000 வாங்குவதற்கு சென்னையில 20 பேர் செத்தாங்களா? ஞாபகம் இருக்கா? தாய்மார்களே, உங்களை போன்ற தாய்மார்கள் 2000 அரசாங்கம் கொடுக்கிறதுக்காக அதுக்கு ஒரே இடத்தில் கும்பல் கூடி 21 பெண்கள் மிதிப்பட்டு செத்து மடிந்த இனம் தமிழினம். வெட்கப்படுறேன். நீங்க எண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு மானமுள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சரா தமிழ் உரிமைக்கு பேசுறவங்க இருந்திருந்தா இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சீதாராமையா உத்தரவு போட்டிருக்காங்க. என்னுடைய தாய்மொழி கன்னடம், என்னுடைய மாநிலம் கன்னடம், என்னுடைய மாநிலத்தில் இங்கு யாரும் இந்தி தாய்மொழியாக கொண்டவன் அல்ல. அப்படி இருக்கின்ற போது என்னுடைய நிர்வாகத்திற்கு ஆளுகைக்கு உட்பட்ட கர்நாடக மாநிலத்தில் ஏண்டா இந்தி பெயரை எழுத சொல்லுகிறாய், ஏண்டா இந்தி பெயரை மத்திய அரசு அலுவலகங்கள் வைத்தாய் என்று தன் காவல் படையை அனுப்பி அனைத்து மெட்ரோ ரயில் இருந்த இந்தி எழுத்துக்களை அழித்த மானமுள்ள சூடு சொரணை உள்ள முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா. ஆனா எங்க முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மோடிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர் ராமேஸ்வரத்திலயும் தூத்துக்குடியிலயும் இங்க ஏண்டா ஹிந்தி, இங்க இந்தியில ஏண்டா எழுதுற தமிழ்ல எழுதுறான்னு சொன்னா எங்க பொன்னார் சொல்றாரு, வடமாநிலத்துல இருந்து பீகார்ல இருந்து டெல்லியில இருந்து ஹிந்தி டிரைவர் நேஷனல் பர்மிட் லாரி ஓட்டிக்கிட்டு வரான், அவனுக்கு வைத்தியர்கள் அதுக்காக நான் எழுதுறேன்றாரு. ஆனா அப்பா மகனே பொன்னார் அவர்களே, எங்க பச்சை தமிழ் உலகத்தில் வாழாத நாடு இல்லை, இந்தியாவில் வாழாத மாநிலம் இல்லை. ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ் அந்த மாநிலத்தில் அந்த நாடுகளில் நீ எழுதி வைப்பாயா? சிங்கப்பூர் விமானத்தில் தமிழ சொல்றான்டா, ஆனா நான் என் தூத்துக்குடி விமானத்துக்கு வந்த ஹிந்தி இங்கிலீஷ் தான்டா சொல்றான். நான் எங்கடா போய் முட்டிக்கிறது? இதை கேட்டா நான் மொழி வெறியனா? இதை கேட்டா நான் ஹிந்தி வெறியனா? என் மாநில மக்களுக்கு என்ன உரிமை? உங்கள் மதுரையை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கர்நாடக மாநில இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்தான். ஒரு நேர்மையான அதிகாரி ஊழல் அரசியல்வாதிகளுக்கு துணை போகவில்லை என்பதற்காக அந்த ஐபிஎஸ் அதிகாரி தமிழனை பிடித்து பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிட்டான். அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்காக தமிழ்நாட்டில் முதலில் குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகன் என்று பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் இல்ல, உலகத்தில் சிங்கப்பூர்ல தமிழ் பாதிக்கப்பட்டாலும், ஈழத்தில் தமிழ் பாதிக்கப்பட்டாலும், அமெரிக்காவில் தமிழ் பாதிக்கப்பட்டாலும், எங்கு என் தமிழ் ஆதிக்குடி என் தொப்புள் குடி உறவுக்கு ஒரு சிறு கீறல் என்று சொன்னாலும் முதல் போராட்ட கழகத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதன் நீதிக்காக, நேர்மைக்காக, தர்மத்திற்காக, நாதிக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காரன் என்பதிலே நான் துணை அடைகிறேன். நான் சாதி சண்டை போடல, நான் மதவெறியை தூண்டல, நான் ஓட அரசியலுக்கு வரல. நான் வருவதெல்லாம் என் இனத்திற்கு எங்கெல்லாம் பாதிப்பு வருகிறதோ, என் இனத்தின் வாழ்வுரிமை எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ, என் இனத்திற்கு எங்கெல்லாம் துரோகம் இழக்கப்படுகிறதோ. நீங்க பாருங்க, இன்னைக்கு ரயில்வே துறையில 27 அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறான், ஒருத்தர் கூட தமிழுக்கு வேலை கிடையாது. அஞ்சல் துறையில் உங்களுக்கு தெரியுமா? அஞ்சல் துறை தேர்வு நடந்தது. இப்போதைய நம்முடைய கூட்டமைப்பில் இருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் வழக்கு போட்டுதான் இன்றைக்கு அதை ரத்து செஞ்சிருக்கிறோம். அஸ்ஸாம்ல இருந்து வந்து ரயில்வே துறை இன்னைக்கு அஞ்சல் துறை தேர்வு எழுதுறவன் 25 மதிப்பெண்களுக்கு அவன் 19, 24 மதிப்பெண் எடுத்து அவன் பாஸ் ஆகிறான். எவ்வளவு பெரிய கொடுமை, முறைகேடு! எல்லா இடத்துலயும் எங்க ஊர்ல நெல்லிக்குப்பம் பண்ருட்டி சக்கர ஆலையில வந்தாயா 500 பேர் இந்தியா. சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயிலுக்கு வந்துட்டானே, தூத்துக்குடி பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வேலை செய்ய வந்துட்டான இந்திக்காரன். இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மண்ணின் மனிதர்களுக்கு வேலை இல்லையே. இவன் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு டாஸ்மார்க்ல கோட்டை அடிச்சுட்டு இவன் அம்மா கிடக்கிறான். இவனுடைய வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறது, இவன் வேலை வாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது. ஆக எல்லா உரிமைகளையும் பறிக்கப்படுகின்ற ஒரு இனமாக, ஒரு நாடோடி இனமாக, ஒரு அகதி இனமாக இந்த தமிழ் சமூகத்தை ஆற்றுவதற்கு இந்த நாட்டில் இருக்கிற முன்னேறிய சாதியை சேர்ந்தவர்களும், இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சி அதிகார கும்பல்களும் மதவெறியை தூண்டி அதன் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் லாபம் அடைக்கிற இந்த சதிகளை உடைத்தெறிந்து தமிழர் பூமி என்பது இது ஒரு தாய் மக்கள் வாழ்கிற பூமி. நாம் என்றைக்கும் கிறிஸ்தவர்களும் முகமதியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தவர்கள். இந்துக்களுடைய தீபாவளி பண்டிகையில இனிப்பு வகைகள் முஸ்லீம் வீட்டுக்கு போவோம், அவர்களுடைய ரம்ஜான் பண்டிகையில நம்ம வீட்டுக்கு பிரியாணி வரும், கிறிஸ்துவர்களுடைய கிறிஸ்துமஸுக்கு நமக்கு கேக்கு வரும். இப்படிதான் மாமன் மச்சாக, அண்ணன் தம்பியாக இனத்தின் மத சண்டைகள் வேண்டாம், சாதி சண்டைகள் வேண்டாம். தமிழர் இளமே, தமிழ் மக்களே, நமக்கு இழக்கப்படுகின்ற அநீதிக்காக, நமக்கு மறுக்கப்படுகின்ற சமூக அநீதிகளுக்கு எதிராக ஒன்று இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராட வருவோம். ஒரு தெளிவற்ற மக்களாக மாறுவோம். லஞ்சம், ஊழல், லாவண்யத்தை கட்டிக்கு கொண்டு வருவோம்.
ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவோம். ஆதிக்க சாதி சண்டைகளை அடியோடு இன்றைக்கு மறந்து ஒழிப்போம். அதிலிருந்து விடுபடுவோம். குடியிலிருந்து விடுபடுவோம். நம்முடைய பிள்ளை செல்வங்களை நல்ல ஒரு கல்வியை கொடுத்து நல்ல ஒரு கல்வியை தந்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்கிற கொள்கையோடு என்கிற நோக்கத்தோடு தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணிக்கிறது. ஆக அந்த நிலையிலே தான் எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய நோக்கங்களையும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளையும் இந்த தமிழ் சமூகத்திற்கு இழக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகளையும் இந்த தூத்துக்குடியிலே வாழ்கின்ற என் உறவுகளிடத்தில் நான் சொன்னாள். இங்கே கேட்கிறார்கள் சில மனிதர்கள், வலது விழாக்கள் வேல்முருகனுக்கு தூத்துக்குடியில் என்ன வேலை என்று. பல பாதிகளே, உங்களுக்கும் சேர்த்துதான் தான் வேல்முருகன் ரத்தம் சிந்துகிறான், வழக்கை சந்திக்கிறான். சிந்தித்து பாருங்களா. என்னுடைய பூமிடா, என்னுடைய தாய்மடா, என்னுடைய முப்பாட்டு பிறந்த இந்த முக்கடல் சமங்கிருக்கிற இந்த தென் மாவட்டத்தில் வேல்முருகனை பாய்ச்சி ஆழ்ந்து கேட்கிறாயே. இதே கேள்வியை அந்நியர்கள் உன் பொருளாதாரத்தை சுரண்டான், உன் வேலை வாய்ப்பை சுரண்டான், உன் இடஒதுக்கீட்டு உரிமையை சுரண்டான், உன்னுடைய எல்லா வளங்களையும் கொள்ளையடிக்கிறான். அவனை பார்த்து கேட்க வேண்டிய நீ அங்கே போய் குஷ்புக்கு கோயில் கட்டி கொண்டிருக்கிறாள், நமிதாவுக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அஜித் படம் வரப்போகிறதா, அதற்காக என் தம்பிகள் சிலை செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற உன் தாய் உன் பிறந்த நாளில் ஆசையா ஒரு படம் எடுத்து கொடுத்து அம்மா இதை கட்டிட்டு என்று சொன்னால் அவள் அடைகிற சந்தோஷத்திற்கு ஈடு இணை இல்லை. நீங்கள் ஷாலினிகளுக்கும் நீங்கள் விஜய்களுக்கும் நீங்கள் அஜித்துகளுக்கும் சிலை வைத்தால் உன் தாய்மொழி குளிராது என்று சொல்வதற்காக வேல்முருகன் கூட்டம் நடத்துகிறார். காந்திகளே, கோந்துகளே, 1.5 லட்சம் தமிழீழ உறவுகள் செத்து மடிந்த போது, உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளை அடித்த போது வாய் திறக்காத ரஜினிகாந்துகளே, கமலஹாசன்களே, இன்றைக்கு வருகின்றீர்களே, அன்றைக்கு எங்கே போனீர்கள்? என் 60 மீனவ சகோதரர்கள் வீடுகளில் தாலிகள் அறுக்கப்பட்டது, எழுவு வீழ்ந்தது, வயிற்றிலும் மாறுகளும் அடித்துக் கொண்டு கதறி அழுத போது எட்டி வந்து பார்க்காதவர்கள் நீங்கள், பார்க்காதவர்கள் நீங்கள். ஆந்திரத்தில் காக்கை குருவிகளை போல் 20 தமிழர்களை கொத்தனார் வேலைக்கு சென்றவனை, சித்தாள் வேலைக்கு சென்றவனை, நீங்கள் திருப்பதி கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றவனை கட்டி வைத்து கதறி போல் சுட்டு தள்ளிய போது உங்கள் மனித நேயம் எங்கே போகிறது? அன்றைக்கெல்லாம் வாய் திறக்காத காந்துகளும் குஷ்புக்களும் மத்மாக்களும் சென்னை விமான நிலையத்தில் இறங்கியுடன் என் பத்திரிகையாளர்கள் மைக்கு நீட்ட போது சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்கிறார்கள். மானங்கெட்ட என் தமிழ் கூட்டம், ஆமா ரஜினி வந்துடுவார், ஆட்சியை பிடித்து விடுவார் என்று சொல்லுகிறார். கமல் வந்து விடுவார், ஆட்சியை பிடித்து விடுவார் என்று சொல்லுகிறார். இனி என் தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டார்கள். என் காரக்கூடிய ஆட்சியை கூட உங்களால் பிடிக்க முடியாதுடா பாதிகளே என்று சொல்வதற்காகத்தான் வேல்முருகன் காத்திருந்து கொண்டிருக்கிறார். என ரஜினிக்கு மாமச்சான் சண்டையா, கமலுக்கு எனக்கு என்ன பங்காளி சண்டையா? நான் கேட்கிற, உலகத்துல எந்த நாட்டியாவது ரசிகர் மன்றம் உண்டா? பாலாபிஷேகம் உண்டா? கட் அவுட் உண்டா? பைத்தியகாரத்தனமாக அகல் குத்திக்கிற காட்சிகள் உண்டா? முதல் காட்சிக்காக மண்சோர் சாப்பிடணும் 100 நாள் ஓடணுன்ற அடிமை தளம் உண்டா? சினிமா என்பது ரசிக்கக்கூடியது, கைதட்டக்கூடியது, பார்க்கக்கூடியது. பார்த்தோமா, ரசித்தோமா, கைதட்டோமா, வெளியே வந்துடணும். அதை விட்டு அவர்களுக்கு கோயில் கட்டுவதும், மண்சோர் சாப்பிடுவதும், வேப்பிலை எடுப்பதும், தேங்காய் உடைப்பதும், பாலாபிஷேகம் செய்வதும். என் கிராமத்தில் தூத்துக்குடியில் இன்றைக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது, வாரம் ஒரு முறை தண்ணீர் வருகிறது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. 1000 லிட்டரில் ஏண்டா பாதிகளே இந்த சினிமா கூத்தாளிகளுடைய கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இதை கேட்கிற ஆமையோட துணிச்சல் உள்ள கட்சியாகத்தான் தமிழக கட்சி தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. பெரிய கட்சிகள்லாம் ஏன் ரஜினியை புகச்சிக்கணும், ஏன் கமலை புகச்சிக்கணும், ஏன் விஜயை புகச்சிக்கணும், ஏன் அஜித்தை புகச்சிக்கணும்னா நாங்க யாரையும் பகைச்சிக்கின்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. என் மக்களை மனிதர்களாக மாற்றுவது மட்டும்தான் நோக்கம். என் மக்களை பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்வதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தோடு கட்சி நடத்துகிறோம். அன்பார்ந்த உறவுகளே, தூத்துக்குடியில் வாழ்கின்ற என் அருமை உறவுகளே, நாங்கள் கூறிய எங்கள் கருத்துக்களில் உடன்பாடு இருந்தால், ஒத்தாசை இருந்தால், ஆதரவு தர நினைத்தால் ஒன்று சேருங்கள். என் கட்சி என்பது இந்த மண்ணுக்கானது, இந்த மக்களுக்கானது. இங்கு சுரண்டப்படுகின்ற கொள்ளைகளுக்கு எதிரானது, இங்கு நடக்கிற வணிக கொள்ளைக்கு எதிரானது, இங்கு நடக்கிற இயற்கை சூழலுக்கு அநியாயம் அற்றுழியம் நிகழ்ந்த போது அதை எதிர்த்து போராடுவது சாதி சண்டை மத சண்டை இல்லாமல் தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கான கட்சி. அந்த கட்சியின் விருப்பங்கள் செல்லலாம். அதற்காக ஒரு வேண்டு வைப்பதற்காகவும், இதை நாங்கள் எதற்காக இந்த மக்களுக்கு பணியாற்றுகிறோம் என்கிற கொள்கைகளை சொல்வதற்காகவும் இந்த மாநில மத்திய அரசுகள் செய்கிற துரோகங்களை பட்டியலிட்டு என் மக்களிடத்தில் நான் சொல்லாமல் நான் என்ன அரபு தேசத்திலேயே போய் சொல்ல முடியும்? நான் என்ன பாகிஸ்தான் கூட்டம் போட முடியும்? நான் என்ன சீனாவில கூட்டம் போட முடியும்? தூத்துக்குடி என்பது இங்கே 1000 தாய்கள் உட்கார்ந்து இருக்கிற
செயலாளர், இந்த நூற்றுக்கணக்கானவர்களும் என் தாய்கள், என் தங்கைகள், என் அத்தைகள், என் பாட்டிகள் இவர்களிடத்தில் பேசாமல், என் சகோதரத்தில் பேசாமல் எங்கே சென்று பேசுவான் வேல்முருகன் என்பதை புரிந்து கொள் தமிழா. உனக்கும் சேர்த்து உரிமை கேட்கிற கூட்டம் என்று கூறி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நிறைவாக ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் கிதர் பிஸ்மி அவர்களுக்கும், என்னுடைய அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் நம்முடைய மாரிச்செல்வம் அவர்களுக்கும், இங்கு முன்னணி பொறுப்பாளர்கள் முன்னணி ஏற்றிருக்கிற மணி ஐயா, நம்முடைய தேவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் தோழர்களுக்கும் கொடுத்து ஒன்றியாருக்கும் இந்த பிள்ளையும் இளைஞர்களையும் இங்க கூட இதை போட்டோ எடுத்து போட்டா கூட நாளைக்கு பார்ப்பான். ஓ வேல்முருகனும் தூத்துக்குடியில இவ்வளவு அவனுக்கு வரும், இன்னங்களுக்கு சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். எல்லாம் நாம் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம். ஒரு நாள் இந்த தமிழர் நிலம் மாறும், என் தமிழினத்தின் பிள்ளைகள் விழிப்புணர்வு பெறுவார்கள். அன்றைக்கு தமிழும் ஆளும், தமிழர் ஆட்சியும் நடைபெறும். வாய்ப்பு நன்றி, வணக்கம். மாநில செயற்குழு உறுப்பினர் சகாயராஜா அவர்கள் நன்றியை கூறுவார்.